சிறந்த நடிகரோ சிறந்த படமோ ஒரு கொடுத்தாங்க, அவ்வளவுதான். சினிமா எக்ஸ்பிரஸ் அவார்டு எல்லாமே தலைவருக்கு தான் கிடைச்சது அந்த வருஷம். அப்போ வந்து சினிமா எக்ஸ்பிரஸ் விஜய் அவார்டு மாரி அப்போ வந்து சினிமா எக்ஸ்பிரஸ் அவார்டு வந்து கொஞ்சம் பயங்கர எல்லாமே விரும்புவாங்க. அது வந்து தலைவர் தான் கொடுத்தாங்க. இவருக்கு வந்து ஸ்பெஷல் இது கிடைச்சது, ஸ்பெஷல் அவார்டு சொல்லி கொடுப்பாங்க கமலஹாசனுக்கு. அது கொடுக்கணுமே கொடுத்தாங்க, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. தலைவருக்கு தான் வந்து ஸ்பெஷல் இது சினிமா எக்ஸ்பிரஸ் அவார்டு கிடைச்சது அந்த 91. ஸோ அந்த மாரி வண்ணம் பிடிச்சவன் சாதாரண ஆள் கிடையாது. இன்னும் வந்து மன்னன் மட்டும் வரலன்னு வச்சுங்களேன், 75 டேஸ்க்குள்ள மன்னன் வந்துச்சு. மன்னன் மட்டும் வரலன்னா இந்த படத்தோட ஓட்டம் வந்து எங்கேயோ போயிருக்கும். அது வந்து நம்ம படமே நம்மளுக்கு வந்து ஒரு எதிரி அமையும் சில நேரத்துல. அதுலயும் இது ஒண்ணு. அதே மாதிரிதான் ராஜராஜா வந்து கெடுத்துச்சு சிவா. இதே மாதிரிதான் நம்மளுக்கு ரொம்ப, அவ்வளவுதான். சொல்றதுதான் இது பண்ணேன். குணா வந்து அட்டர் ஃபிளாப். அதே வாசு தேட்டர் எங்கேயா போறோம்னா வாசு தேட்டர்ல தான் இது ஒண்ணுச்சு. தளபதிக்கு வந்து பாத்தீங்கன்னா 30 நாளுக்கு தாண்டியும் ஒரு மாசம், அப்பெல்லாம் அங்கெல்லாம் வந்து ஒரு மாசம் 50 நாள் ஒரு நாளே பெருசு. அந்த அந்த கும்பகோணங்கிற ஒரு பி சென்டர் பாத்தீங்கன்னா அதுலயே வந்து 50 நாள் ஒரு நாள் பேச்சு. இதெல்லாம் வந்து 70 நாள் 75, அதான் மன்னன் வர வரைக்கும் ஓடுச்சு. 72 நாள் நினைக்கிறேன் மன்னன் வர வரைக்கும் இந்த படம் ஓடுச்சு. நன்றி. ப்ரோ நீங்க கேட்டது மேல அனுப்பியிருக்கேன். எங்க மேல மேல ஷேர் பண்ணிருக்கேன். இதான்ப்பா அட்றாத இதுல யாராவது ஆர்த்தி தட்டுறது, இங்க ஆர்த்தி தட்டாம வெறும் லைட்டை மட்டும் தட்டினீங்க கொய்யால கண்ட பண்ணி பேசிடுவேன், உள்ள போய் தட்டுவேன். எல்லாம் ஆர்த்தி தட்டு, முடிஞ்சா கோட் பண்ணு. அந்த ரதீஷ் ரஜினின்னு போட்டிருக்காதா? கிங்ஸ்லி போட்டிருக்காப்புல பாருங்க ட்வீட். இருங்க நானே இறக்கி போட்டுறேன். அக்கா இதத்தான் தேடினது. வீட்டுல 20 வருஷமா வேலை பார்த்து நம்பிக்கை கழுத்து பிடிச்சி வெள்ளத்தல்னா நீங்களாம் வந்து பேசுறீங்களாடா அறிவு கேட்டவங்களாம். சூடு சொர்ண இருக்கிற விஜய் ரசிகம் ஒருத்த மேல ஏறிப்ப மேல வாடா தொப்ப மவன மேல வா. அது மாதிரி இந்த இந்த இவரு இப்ப சொன்னப்ப நீங்க என்னதான் கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறீங்கிறது வேற விஷயம், மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். அதுக்கு இவனுங்க பேசுறது வந்து இந்த பார்த்திபன் பேசுற மாதிரி தாங்க. நான் வந்து கஷ்டப்பட்டுட்டேன் அதுக்காக நீங்க பார்த்துதான் ஆகணும்னா அது யாரும் பார்க்க தோணு. கரெக்டா? அதேதான் இது டார்ச்சர் பண்றதுக்கு சமம் மக்களை. நாங்கெல்லாம் கேஸ் போனோம் இவங்க மேலெல்லாம். நான் கஷ்டப்பட்டுட்டேன் நீங்க பார்த்துதான் ஆகணுன்ற மாதிரி இருக்கு. பாலாஜி பிரதர் நேற்று நீங்க சொல்லும் போது சொன்னீங்க தசாவதாரம் வந்து ஏதோ ஒரு ஹாலிவுட் மூவியை பீட் பண்ணத்தான் எடுத்தது அப்படின்னு சொன்னீங்க. ஆக்சுவலா 9 வேடத்துல நடிச்சது வந்து சிவாஜி கணேசன் சார் வந்து நவராத்திரி. அப்பவே 10 வேடத்துல 11 வேடத்துல நடிச்சவர் வந்து நம்பியார் ஒரு படம் பண்ணியிருக்காரு. 11 வேடத்துல பண்ணியிருக்காரு நம்பியார். இன்ன வரைக்கும் அதுதான் டாப்ல இருக்கு. தமிழ்ல வேணா நீங்க சர்ச் பண்ணிப்பாங்க, நம்பியார் சார் நடிச்சிருப்பாரு. 11 வேடமோ 10ன்னு நினைக்கிறேன். அது மேட்ச் தான் பண்ணியிருக்காரு. அதை அப்படியே அமுக்கிட்டாங்க இவங்க. அப்பவுமே நம்பியார் யாருக்குமே பேச தெரியல. சிவாஜி அதுக்கப்புறம் கமல் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அதான் அந்த எஃபோர்ட் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணுங்கிறதுக்கு விசு வந்து அரட்டை அரங்கத்துல வந்து ஒன்னு சொல்லியிருப்பாப்புல, கர்ணனும் வேட்டைக்காரனும் ஒரே டைம்ல ரிலீஸ் ஆச்சு. கர்ணனுக்கு வந்து பயங்கரமா வந்து சேரட்லாம் வச்சு பயங்கரமா கட் அவுட்லாம் பெருசா வச்சிருந்தாங்க. வேட்டைக்காரன் படம் ரிலீஸ் ஆகிற தேட்டருக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை. ஆனா நான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவர் வந்து விசு வந்து சிவாஜி ஃபேனும். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், நாளைக்கு பயங்கரமா தேட்டருக்கு முன்னாடி தான் கூட்டம் கூட போகுது அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு போய் தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில வந்து பார்த்தா வேட்டைக்காரன் தேட்டரு முன்னாடிதான் கூட்டம் ஜேன்னு இருக்கான். என்னன்னு பார்த்தாக்க உயிரோடவே புலியோ சிறுத்தையோ கொண்டு வந்து வச்சுட்டாங்களாம் எம்ஜிஆர் ரசிகர்கள். அதான் என்னதான் இருந்தாலும் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். மக்களுக்கு எது பிடிக்கும் எது அதிகமா பிடிக்குங்கிறத அந்த சமயத்துல மக்கள் என்ன நினைக்கிறாங்க அதெல்லாம் வந்து நீங்க தான் வந்து பார்த்து பண்ணணும். நீங்க அதை விட்டுட்டு நம்ம இவ்வளவுதான எஃபோர்ட் போட்டிருக்கோம் நம்மள பார்க்கல அப்படின்னாக்கா
அது பாக்கலன்னா என்ன பண்ண முடியும்? நீங்க அந்த லட்சணத்துல எடுத்து வச்சிருக்கீங்க. இல்ல அது கரெக்ட் இப்பவுமே சார். பார்க்க இது முடியாது. தீபாவளிக்கு வந்த படம் தானே. யாராவது இந்த படத்தை தீபாவளிக்கு போய் பார்ப்பாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஏங்க நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. இது கூட வந்து 5 படம் ஆக்சுவலாக விஜயகாந்த் சார் படம் மட்டும் எனக்கு பேர் தெரில, அதுவும் பெருசாக சரியாக போகல. பிரம்மான்னு சத்யராஜ் சார் படம் வந்துச்சு, அதுக்கப்புறம் ருத்ரா படம் வந்துச்சு, அதுக்கப்புறம் தாலாட்டு கேட்குதுமா பிரபு சாரோட தாலாட்டு கேட்குதுமா. தாலாட்டு கேட்குறமாவே எங்கள் வீட்டில் கூட்டு போய் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் குணாவே அந்த டைம் லிஸ்ட்லேயே வரும். அந்த ரேங்கிங்லாம் போடுவாங்கல்ல, அந்த டைம்லேயே லாஸ்ட் 2 வந்து விஜயகாந்த் சார் மூவியும் இந்த மூவியும் தான் இருந்துச்சு. அதுக்கு மேலே தான் பிரம்மாவும் ருத்ராவும் இருந்துச்சு. டாப் வந்து தளபதி அந்த டைமில் வந்த படத்தில். தீபாவளிக்கு 5 படம் வந்துச்சு. பிரம்மாலாம் நல்லா தாங்க இருக்கும், சூப்பரா இருக்கும் படம். அந்த படம் பிரம்மா தான் செகண்ட்னு நினைக்கிறேன். தேர்டு வந்து ருத்ரா இருந்துச்சு, பாக்கியராஜ் சாரோடது. அதுக்கு அடுத்தது வந்து இந்த குணாவும் இந்த விஜயகாந்த் சாரோட ஒரு படம் வந்துச்சு, ஏதோ ஒரு பேர், அது சரியா போகல. அதுவும் ரெண்டுமே அப்படியே வித்தின் 2 வீக்ஸ் கூட ஓடல, ரெண்டுமே அட்டர் ஃபிளாப். அந்த பேரே ஞாபகம் எனக்கு ஆக்சுவலா. இது டெக்னிக்கலி வந்து நல்லா வந்து ட்ரை பண்ணிருப்பாங்க. பட் அதுக்காக வந்து படம் ஃபுல்லா சோகங்க. இந்த படம் அந்த குணா ரத்தம், சோகம், அழுக, கடைசியில அவரே குச்சி செத்துருவாருங்க அந்த படத்துல. ஏங்க முதல்ல வந்து ஐட்டம் அம்மா ஐட்டம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. யாருங்க ஃபேமிலியோட போய் பாப்பா அந்த படத்தை? அதுதான் கேக்குறேன். இந்த அதுவும் தீபாவளி அன்னைக்கு நம்ம வந்து அங்க போய் இந்த மாதிரி படத்தை பாப்பாங்களா யாராவது? யோசிச்சு பாருங்க. மென்டாலிட்டி, மக்களோட மென்டாலிட்டி யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு புரியல, நீங்களாம் முட்டாளு, உங்களுக்கு எல்லாம் புரியல. கமலஹாசன் அறிவாளி. என்னப்பா நீங்களாம் என்ன படம் பாக்குறீங்க? தியேட்டருக்கு வந்தா எல்லாம் சிரிச்சுட்டு தான் போகணுமா? எல்லாம் அழுது உழுந்து புரண்டு உள்ள மூக்கு உறிஞ்சி உள்ள நாப்கினா உள்ள தூக்கி போட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு அப்புறம் இப்படி போங்க. பொங்கலுக்கு அப்படிதான் போகணும். வாழ்க்கைன்றது நம்ம வந்து எல்லாத்தையும் ஏத்துக்கணும். கமலஹாசன் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு வந்தாரு. அவரு கடவுளுக்கு மேல தெரியுமில்ல, அதனாலதான் ஆண்டவர்ன்றாங்க. ஆக்சுவலாக டெக்னிக்கலை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க. டெக்னிக்கல் வந்து கதை டிமாண்ட் பண்ணணும். இந்த டெக்னிக்கல் எனக்கு இது வேணும்னா தான் அந்த படத்தை செட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் அவர் படத்தையே இந்தியனில் வந்து அந்த மாதிரி ஒரு மேக்கப் தேவைப்பட்டால் அது ஒர்க் அவுட் ஆகும். ஒன்று புதுசாக வந்துச்சு, அதை நான் யூஸ் பண்ணுறேன். இந்தியன் எல்லாம் ஆளு வாயவே திறக்கல. மூட்டு ஓரமா உக்காடுறா அப்படின்ட்டான். மேக்கப் போட்டு மூட்டு ஓரமா உக்காந்துக்க, மிச்சத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டான். யாரு? சங்கர். அங்க போயிட்டு ஐ திங்க் இது சரியில்லை சங்கர், இது வந்து மூட்டு போய் உக்காடுறா அப்படின்ட்டாப்புல. சரி, இன்னொன்னு அதுல கூட வசந்தா பாலனை பிடிச்சி ஏறினாரு, ஞாபகம் இருக்கா? இருக்காது. அதான் சங்கர் கிட்ட காட்ட வேண்டியதுன்னா அந்த வேலைய. ஆமா, போயிட்டு வேட்டையில போயிட்டு ஜிவி போயிட்டு ஒன் மோர் ப்ளீஸ் அப்படின்னா, இன்னும் எனக்கு எப்படி நீங்க நடிச்சு காட்டுங்க. டேய், நடிச்சு காட்டுறதுக்கு டைரக்டர் வேணும்னா அப்புறம் ஒன்னே இதுக்கு காசு கொடுத்து புக் பண்ணாங்க. நீ நடிச்சு காட்டு. நீதான் பெரிய நடிப்பு அரக்கன், அப்படியே பெரிய வெங்காயம், அப்படியே நடிகர் திலகத்தோட வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா? நீ நடிச்சு காட்டு. ஏங்க அதே நடிகர் திலகம் நடிச்ச நவராத்திரி இங்க யாராவது பாத்திருக்கீங்களா? 9 கேரக்டர்ஸ் நடிச்சிருப்பாங்க. நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, அந்த காலத்துல அந்த படத்தை எடுத்திருக்காங்க. தசாவதாரம் இவ்வளோ டெக்னாலஜிக்கு அப்புறம் இப்போ வந்திருக்கு. தசாவதாரத்தோட ஃபெயிலியரே வந்து அவங்களோட அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை தான். மெயினாகவே சொல்கிறேன். எனக்கு அந்த லேயர் பை லேயராக அவங்க ஒர்க் பண்ணதுக்கு அதுக்கு அவர் சொன்ன பதில் வந்து, நாங்கள் வந்து மல்டிபிள் லேயர் வைக்கும்போது மேக்கப் வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு, நாங்கள் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு. நீ இவ்வளோ காலம் இண்டஸ்ட்ரியில் இருக்க, உனக்கு வந்து 10 கேரக்டர் 13 கேரக்டர் பண்ண போகணும்னு தெரியும். 1-2 இடத்துல அது ஓவர் லேப் ஆக போகணும்னு தெரியும். அதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் ஷூட் போகணுமா வேண்டாமா? இவ்வளோ கோடியை கொட்ட போகிற அதுக்குள்ளே அது பண்ணி பார்க்கணுமா வேண்டாமா? வாங்க. நான் என்ன கேக்குறேன், இதெல்லாம் விடுங்க. கீழே எனக்கு இந்த விஜய் ஃபேன்ஸ், நீ கமலுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு நீ வரிய முதல்ல குணா படத்தை முதல்ல பாத்துட்டு வா தம்பி. ஏன் அந்த படம் ஓடலன்றது நீ படம் பார்த்துட்டு நீ ஏன் முடிவு பண்ணிட்டு திருப்பி சொல்றேன். அவனுங்க உங்களை ட்ரிகர் பண்றானுங்க. அவனுங்களுக்கு எப்பவுமே சொல்றேன், அவனுங்க வந்து கீழே இருக்கானுங்க, அவனுங்க அங்க இருக்கானுங்க. நான் இன்னும் சொல்றேன், இப்ப பாருங்க, இப்ப கரெக்டான எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. எப்படி சினிமால வந்து உங்களை பிடிச்சானுங்களோ அதே மாதிரி இப்ப அரசியல வந்தானுங்க, அவங்க யாருமே சீண்டல. அவனுங்க யாரை பத்தி பேசுறான் பாத்தீங்களா? இன்னைக்கு ஆட்சியில யார் டாப்ல இருக்காங்களோ அங்கதான் போய் நோன்றானுங்க. அப்பதான் நம்ம செகண்ட் பொசிஷன் வர முடியும்ட்டு. எங்களை மதிச்சு ஏதாவது பதில் சொல்லுங்கடா. எங்களை யாராவது மனுஷனாவது மணிங்கடா. எல்லாரும் என்ன காக்காவா பாக்குறீங்களாடா? எங்களை கேவலமா இருக்குடா, வெக்கமா இருக்குடா, தூங்க மாட்டி தொங்குங்கடா. அதுக்கு இதே பொழப்புதான் இவனுங்க.
26ஓட இவனுக்கு ஃபுல்லா பொட்டி கட்டுவான்னு நினைக்கிறேன். 2 இடத்துல இருந்தும் பொட்டி கட்டி அமுச்சிடுவானுங்க இவனுக்கு ஃபுல்லாவே. குணா படம் கிளைமேக்ஸ் மறுபடியும் நான் குணா படத்தை ரீமேக் பண்ணி இப்ப படமா எடுத்தேன்னா நான் என்ன போனா அதுல வந்து கமலஹாசனையும் விஜயும் தான் நான் வந்து வச்சிருப்பேன். ஒரு கே லைஃப் வந்து ஒரு கே காதல் அப்படின்ற மாதிரி ஒரு தைரியமான ஒரு காதல் வச்சு நான் அப்படிதான் கமலஹாசன் விஜய் வச்சு படமா எடுத்து படம் 100 நாள் ஓடும் பாருங்க. நான் எடுத்தா அதுல எல்சியூவா எடுப்பேன். குணாவையும் கண்ணுக்குள் நிலவையும் மிக்ஸ் பண்ணி எடுப்பேன். அப்ப இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யம் ஜாஸ்தியா இருக்கும். இப்ப என்ன சொல்றீங்க? நடிப்புல நான் யார் எப்படி போட்டியை விடுவேன்? நான் எப்படி யோசிப்பேன்னா கமலஹாசன் வந்து இல்ல இல்ல விஜய் வந்து கமலஹாசனை கடத்தி கொண்டு போய் குணா கோயில உள்ள வச்சு கண்மணி அன்போடு காதலன் நான் எதுனா கமலஹாசனுக்கு போய் உட்காந்து சொன்னா எப்படி இருக்கும்? கை காலை உடைச்சிக்கிட்டு இவர் உட்காந்துக்கிட்டு அப்புறம் வந்து மனிதர் உணர்ந்து கொள்ளும் இது மனித காதல் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உயிருக்கும் பிறப்புக்கும் உயிருக்கும் சொல்லிட்டு அந்த இடத்துல சப்டைட்டோட போடுவேன். செல்வா பிரதர் என்னமோ கேட்டிருந்தாரு. வாங்க பிரதர். என்ன அமைதியா இருக்கு பேச. சரணே மேடம் சமைக்க போயிட்டீங்களா? பாலாஜி கிங்ஸ்லி கிங்ஸ்லி சூப்பர் கிங்ஸ்லி சொன்ன இதுக்குதாங்க என் தம்பி கிங்ஸ்லின்றது. சொன்ன உடனே டக்குன்னு அந்த வீடியோ தூக்கிட்டு வந்து நின்ன பத்தியா? நீலாம் வந்து மினி விக்கிபீடியா கிங்ஸ்லி, நீலாம் மினி விக்கிபீடியா. உன் மூளை இருக்கு பத்தியா? அதுல வந்து விக்கிபீடியா உங்ககிட்ட கடை வாங்கிக்கணும்ன்றேன், கடை வாங்கணும்ன்றேன். தில்ல இருக்கிற கீழே இருக்கிற யாராவது நீ கிங்ஸ்லி தொட்டு பார் அப்ப தெரியும். குணாலாம் ஒரு படம்னு அது தூக்கிட்டு வந்துகிட்டு நான் அந்த உண்மையில சொல்றேன். சின்ன வயசுல நான் அந்த குணா பார்க்கும் போதெல்லாம் பேச பார்க்கும் மோகன் நினைச்சிட்டேன், நடிகர் மோகன் நினைச்சிட்டேன். மைக்கு மோகன் இருக்காப்ல, சத்தியமா சொல்றேன். ஆள் அப்படியே இருக்கும். நீ குணால கமலஹாசனையும் நீ மோகனையும் வச்சுப்பா, ஒரே மாதிரியா மூஞ்சி இருக்கும்யா. வேணாங்க மோகன்லாம் பாவம். இல்ல நான் கூட அவன் போயிட்டு திரும்ப வருவான்னு நினைச்சேன். வந்தா குணா படத்தோட கதையை கேட்பீங்கன்ட்டு வரவே இல்லை போல இருக்கு. ஓட்டான் எவனோ டிஎம்ல போயிட்டு டேய் அவனை போதை ஏறதுக்கு முன்னாடியே அவனை கீழே தள்ளுறான், போதை ஏறிடுச்சுன்னா அவன் வரமாட்டான்டான்னு சொல்லி உஷாரா பண்றான். எனக்கு என்னமோ கிங்ஸ்லயே ஏத்தி விட்டு நீ ஏன் பாம்பு வைக்கிற, நீ ஏன் பாம்பு எடுக்கிற மாதிரிதான் இருக்கு கிங்ஸ்லி. நான் ஜாலியா அவனை கூப்பிட்டேன். அவனேதான் வாண்டடா வந்து கமெண்ட் பண்ணான். எனக்கு என்னமோ உன் மேல டவுட்டா தான் இருக்கு. ஆமா எனக்கு என்னமோ உன் மேலதான் சந்தேகமா இருக்கு. என்ன ஜிப்சி நம்பலாமா? இந்த பயல நம்ப முடியல பாத்துக்கங்க. குணா படம் ஏன் ஓடலன்னு சொல்லி லோகேஷே வந்து ஒரு வாக்குமூலம் கொடுத்துருப்பாரு அந்த காலத்துல ரசிகர்களோட கணக்க வச்சு. நான் மட்டும் தான் கமல் ஃபேனா இருப்பேன், சுத்தி இருக்கவங்க எல்லாரும் ஊரு. என் பாயிண்ட் ஆஃப் வியூல நாங்கெல்லாம் பேச முடியாதுங்க, எங்களுக்கெல்லாம் வடையே சுட தெரியாதுங்க, எங்களுக்கு மாவு கூட கரெக்டா குலைக்க தெரியாதுங்க, அந்த ரேஞ்சில இருக்கோம் நாங்க. இந்த TN72 எல்லாம் கீழே ஃபேக் ஐடியில உட்காந்துருக்கான். மேல வா ஜாலியா பேசுவோம். அவனுங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா அவங்க வேற ஒண்ணும் கிழிக்க தேவையில்ல, ஒண்ணுமே வேண்டாம். ஒரு 1 hour எந்த கெட்ட வார்த்தை எல்லாம் பேச சொல்லுங்க. 72 TN72 எங்க இருக்கான்? கவின் ஐடியில உட்காந்துருக்கான் பாருங்க, ரேசர் பிளாக்னு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பான். கெட்டப்ப மாத்திரான அபூசர்னு மாத்த மாட்டேங்கடா டேய் பிங்கிலிக்கா பூசா. அது அவன் ஐடியா, அது அவன் குணா ஸ்பேஸ்ல மார்வேஸ்ல வந்திருக்காப்லப்பா. வித்தவுட் கண்மணி சாங் இங்க பாரு, ஒரு ட்வீட் மேல ஷேர் பண்றேன் பாரு, அவன் போட்டிருக்கான் பாரு. வித்தவுட் கண்மணி சாங் மஞ்சுவேல் பாய்ஸ் wouldn't have done well in தமிழ்நாடு. கொப்பா மவன டேய் டேய் என்னங்கடா இது அநியாயமா இருக்கு. குணா சாங் இல்லைன்னா படம் ஓடி இருக்காதுன்றானுங்கயா இவனுங்க. இன்னொரு படைப்பாளியும் அசிங்கப்படுத்துறானுங்க இந்த குணாவோட கம்பேர் பண்ணி. இந்த அசிங்கம் நம்மளுக்கு தேவையா இப்போ? அவங்களுக்கு பாவம் அந்த பசங்க. சத்தியமா சொல்றேன், கமலஹாசன் மேல இருக்கிற மொத்த வன்மத்தையும் கொண்டு வந்து இறக்க வச்சிடாதீங்கடா. சொன்னா கேளு, அடி அன்ற வேற விட்டு அவனை ஏற்கனவே கோமணத்தை அவுத்து விட்டு அடிப்பான் அடுத்தது கமலஹாசனை.
சும்மா ஒரு படத்தோட கிரெடிட்டை நீங்க திருடணும்னு இல்ல நினைச்சீங்கன்னா இல்ல எனக்கு ஒண்ணு புரியல. அப்ப அந்த பாட்டை விட அந்த பாட்டு எங்க பிளேஸ் பண்ணாங்க, அதுதான் அத பத்தி தான் எல்லாருமே பேசுறாங்க. அந்த பிளேஸ் பண்ண இடம், பிளேஸ் பண்ண விதம். அப்ப அது யாரோட திறமை? அது அந்த டைரக்டரோட திறமை தானே. எங்க எப்படி வச்சா அது வந்து ஜனங்க ஏத்துப்பாங்கன்ட்டு. உனக்கு அந்த அறிவு இல்ல, அவனுக்கு அது இருந்திருக்கு. இல்ல அதையும் தாண்டி என்னெல்லாம் பண்ணிருக்காங்க, எவ்வளவு அழகா மேட்ச் பண்ணிருக்காங்க செட்டையும் ரியல் இது லொகேஷனையும். அதெல்லாம் எவ்வளவு பெரிய ஆமா, டேலண்ட் தெரியுமா? எவ்வளவு கிரியேட்டிவ் பவர் இருக்கணும் அதுக்கெல்லாம். அதெல்லாம் எப்ப அட குணா குகைய பாவிங்களா, ஒரு கண்டுபிடிச்சதே பாட்டை கமல் தானே. வச்சுக்கினே அது வந்து எப்படி அது? இவனுங்க இப்படி பண்றீங்களடா. இவன் இன்னொருத்தன் என்னடான்னா அப்படியே போய் அந்த டெவில்ஸ் கிச்சனை தோன்றுனதே கமல் சார் தான் அப்படிங்கிறான். ஏன்டா ஆமா, அதுதான் மனசாட்சியாடா இருக்கு சொல்றோம். உங்களுக்கு? அட பாவிங்களா. ஐயா இவங்க ஐயா சந்தான ஐயா பாரதி இந்த ஐயா இன்டர்வியூ கேக்குதுங்களா? கொடுக்கும்போது பேசுறது கேக்குதுங்களா? சாரி சார் சொல்ல பண்ணேன் சார், ஒரே நிமிஷம் சார். சாரி. சந்தான பாரதி நீட்டா இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, நாங்க ஒரு கேவ் தான் கேட்டோம், எங்களுக்கு ஒருத்தர் தான் அந்த கேவை பாயிண்ட் பண்ணி எடுத்து கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. இவனுங்களாலாம் போயெல்லாம் தேடிலாம் கண்டுபிடிக்கல, சும்மா உட்காந்து இவனுங்களா என்னமோ கண்டுபிடிச்சு கிழிச்ச மாதிரியும். அவன் இல்ல அப்படி என்னைக்கு என்ன கமல் கண்டுபிடிச்சாங்க? கண்டுபிடிச்சிருக்கான்? என்ன உள்ளன இது வரைக்கும் யாரும் மனித நடமாட்டமே உள்ள தொடாத இடமா அது? இல்ல கமல் சொந்தமா என்ன கண்டுபிடிச்சிருக்கான்? ஒன்னும் கண்டுபிடிச்சது கிடையாது, எல்லாமே காப்பி தான். சும்மா இவனுங்க பாட்டுக்கு கிடைச்சது எல்லா இடத்துலயும் கிரெடிட் ஸ்டீலிங்க. இந்த கிரெடிட் ஸ்டீலிங்க வச்சு குணாவை ஹிட் ஆக்கலான்னு, தளபதியை ஃபிளாப் ஆக்கலான்னு முடியுமா? சுற்றுலா முடியாது. சுற்றுலா பயணிகளுக்கு குணா குகைன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் ஒரு ப்ரமோஷன் ஆகும். குணான்னு ஒரு படம் வந்துச்சு, அதனால அது மூலமா குணா குகைன்னு சொன்னா கொஞ்சம் ப்ரமோஷனா இருக்கும். அதனால அது கொஞ்சம் வந்து ஊட்டியில வந்து சுற்றுலா பயணிகள் தான் மெயினான விஷயமே அங்க. அதனால அங்க வந்து அதை வச்சு மெயினா வச்சு அது சொன்னது, அதுக்குதான் வச்சது அது. அதை விட்டுட்டு பாத்தியா குணா, அதனால குணா படம் பெரிய குணா குகைன்னு வச்சதுனால குணா படம் ஹிட்டுன்னா எடுத்துக்கலாமா? என்ன கான்செப்ட் இது? ஏதாவது ஒரு கோடி. இல்லைங்கய்யா இந்த இந்த சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல இந்த மஞ்சுமல் பாய்ஸ்ன்ற படம் பார்த்தவங்க யாரும் இருக்கீங்களா? எல்லாம் பாத்துட்டாங்க, நான் பாக்கல. நான் பாத்துட்டேன். ரைட்டு. அதை பார்த்தவங்கள வந்து இந்த குணா பாட்டு கேட்டு அவங்க வருவாங்க உள்ள. ஆனா இங்க ரிசல்ட் சொல்லுவாங்க என்ன தெரியுங்களா? சாத்தான் குகை அப்படின்னுவாங்க. அதுக்கு முன்னாடி அந்த பேர் வந்து சாத்தான் குகை. இல்ல அத இங்கிலீஷ்ல வந்து டெவில்ஸ் கிச்சன்னு சொல்றாங்க. தமிழ்ல மொழிபெயர்த்தா என்ன மாதிரி வரும்னு எனக்கு தெரியல. டெவில்ஸ் கிச்சன்னு பிரிட்டிஷ் காலத்திலே பேர் வச்சாங்க அதுல அப்படிங்கிறாங்க. இல்ல பிரிட்டிஷ்ல அதை சொல்லியிருப்பாங்க, அந்த ஸ்டேஷன்ல அந்த காட்சியை வச்சிருப்பாங்க. இதுல என்னன்னா இந்த படம் வந்துச்சு, அந்த படம் வந்தனால குணா குகைன்னு அப்படி. ஆனா அந்த குணா படம் வந்தப்ப இங்க என்ன ரியாலிட்டின்னு நான் பார்த்துருக்கேன். அந்த படம் குணாவும் தளபதி ரிலீஸு. தளபதி மதுரையில வந்து மதி தேட்டர் ரிலீஸு, இது தளபதி வந்து குரு தேட்டர் ரிலீஸு, மதி வந்து தேட்டரு பின்னாடி, அதுக்கு பின்னாடி ஆப்போசிட்டு மதி தேட்டர்ல வந்து குணா ரிலீஸ். இது என்ன ரியாலிட்டின்னு நமக்கு எல்லாமே தெரியும். இதை வந்து நான் சொல்லித்தான் தெரியும். ஏன்னா ஏன் நீங்க இதெல்லாம் இப்ப பேசுறீங்கன்னா இதை நான் சொல்லணும். நான் நேரடியா பார்த்துருக்கேன் அந்த 2 படத்தோட ரிசல்ட் என்னன்னு. ஆஃப்லைன்ல நான் பார்த்துருக்கேன். இன்னைக்கு ஆன்லைன்ல பேசுற மாதிரிலாம் கிடையாது. அன்னைக்கு என்னன்னா ரிசல்ட் அன்னைக்கு பார்த்தாதான் தெரியும். எல்லாம் ரைட்டு. ஆனா படத்தை வந்து ரைஸா எல்லாம் கொண்டாடினா ரைட்டு. ஆனா அன்னைக்கு என்ன ரிசல்ட் கேட்டா மக்களை வந்து குறை சொல்றீங்க. அன்னைக்கு தியேட்டர்ல 2 வாரம் தங்கிச்சான்னா குணா, 2 வாரம். மக்களுக்கு பெரிய மனசு இல்ல. மக்களுக்கு புரியறவன் தாங்க கலைஞன். மக்களுக்கு புரிஞ்சனாலதாங்க விஜயகாந்த ஒரு தலைவனை நினைக்கிறேன், ரஜினிகாந்த ஒரு சூப்பர் ஸ்டாரை நினைக்கிறேன். உலகநாயகன்றது வந்து எப்ப மெதுவா வெளியே தெரியுது? அதுக்கு முன்னாடி யாரு? கமலஹாசன். உலகநாயகன்ற பட்டம் வந்து தெனாலியில தான் வந்து. அதுக்கு முன்னாடி கமலுடைய பட்டம் என்ன சொல்லுங்க இங்க இருக்கவங்க எல்லாம்? காதல் மன்னன். சார் கேள்வி கேட்கிறேன், உங்கள்கிட்ட தான் கேட்கிறேன். கவர்ச்சி கண்ணி கமலஹாசன். காதல் மன்னன் தானே கலைஞானின்வானுங்க. சார் அதுதான் நான் சொன்னேன். என்ன வேணாலும் சொல்லலாம். உலகநாயகன்ற பட்டம் வந்து எப்ப தெனாலி படத்தப்ப கொடுத்தாரு அவரு KS ரவிக்குமார். அதுக்கு முன்னாடி வந்து காதல் இளவரசன், காதல் மன்னன், மிஞ்சி போனா இப்படித்தான் வரும்.
காதல் இளவரசர், கலைஞானி காதல் மன்னன் கலைஞானி இப்படித்தான் வரும். க- காதல் மன்னன் படம் வந்த பின்னாடி அதுவும் போச்சு. கலைஞானின்னு கொடுத்துருப்பாரு, கலைஞர் கொடுத்துருப்பாரு, கலைஞானி கரெக்ட். அதுக்கு முன்னாடி என்ன பட்டம் இருந்துச்சு கமலஹாசனுக்கு சொல்லுங்க. இங்க யார் இருக்கவங்க எத்தனை பேர் உலகநாயன்ற பட்டம் எப்ப வந்துச்சு அதை சொல்லுங்க. சொல்லவா? கமலஹாசனுக்கு இது வரைக்கும் அவரே வச்சுக்கிட்ட பட்ட பேர் காதல் இளவரசர், காதல் மன்னன், அடுத்தது வந்து டாக்டரு, அதுக்கப்புறம் வந்து அர்ஜுனர், அர்ஜுனர் விருதா, அது என்னது சொல்லுவாங்க, என்ன வருதா ஏதோ ஒரு விருது ஒண்ணு வாங்கினாப்புல. அதுக்கப்புறம் டாக்டர் பத்மஸ்ரீ கமலஹாசன் பத்மஸ்ரீ கரெக்ட், பத்மஸ்ரீ அப்படின்னு சொல்லி வச்சிட்டு இருந்தாப்புல. ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒவ்வொரு பேர். சூப்பர் ஆக்டர் கமலஹாசன் அப்படிலாம் ஆமா வச்சாப்புல. ஆமா சூப்பர் அது ஸ்டாருக்கு ஒண்ணு ஆப்போசிட்டா இருந்தது. சிங்காரவேலன்ற படத்துல சூப்பர் சூப்பர் ஆக்டர் சொல்லி சந்தான பாரதி தான் பேர் வச்சுது. அங்க சூப்பர் ஸ்டார்னு பேர் வச்சுக்கிட்டாங்க. நீங்க ஏங்க சூப்பர் ஆக்டர்னு சொல்லி பேர் வைக்க கூடாதுன்னு சொல்லி வச்சதுதான் கமலஹாசனுக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் சூப்பர் ரோஜா வரும்போது காதல் இளவரசர்னு வச்சுக்கிட்டாங்க. அப்படியே பெண்கள் அலை மோதி கூட்டம், கமல் கமல் கமல், ஐயோ கமல் அப்படி இருக்கும் அதெல்லாம் இல்ல. கமல். ஜெமினி கணேசனுக்கு வந்து காதல் மன்னன்னு பட்டம் இருக்கும், அதனால இவர் காதல் இளவரசன் வச்சுக்கிட்டாரு. இல்ல அப்படியே நீங்க ஒரு ரெக்கார்ட் எடுங்க. சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டம் எந்த படத்துக்கு வந்துச்சு இவருக்கு? சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டம் வந்து கேள்விக்குறியா இருக்கலாம். சொல்றேன், பைரவி படத்துல இருந்து வச்சுட்டாங்க. ஆமா, இந்த உலகநாயகன்றது இப்ப நீங்க எத்தனை பேர் உச்சரிக்கிறீங்க? இந்த உலகநாயகன்றது எந்த படத்துக்கு? இதுதான் ரியாலிட்டி. அவர் நடிப்புதான் நடிக்கிறவர் தான் மதிக்கணும், இல்லைன்னு சொல்லல. ப்ராஃபிட் உன்னைய போட்டு முதல் போட்டு எடுக்கிறவனுக்கு ப்ராஃபிட் யாரு கொடுக்குறா? இப்ப நான் கபிலன்ட்ட பேசுறேன், இல்ல இவர்கிட்ட ஜிப்சிட்ட பேசுறேன், ராணா சகோட்ட பேசுறேன், ரைட்டு. இப்ப நான் வந்து ஒரு விஷயம் பேசுறேன்னா, ஒரு விஷயம் நடக்குது, இல்ல ஒரு விஷயம் ஒரு தொழில் முறையா உங்ககிட்ட நடக்கிறேன்னா, என்னால ஒரு ப்ராஃபிட் இருக்கான்னு தான் பார்ப்பேன் எல்லா பேருமே. இந்த ப்ராஃபிட்ன்றது யாரு கொடுக்கறது? ப்ரொடியூசர், ஆடியன்ஸ். ஆமா, ரைட்டு. இந்த அன்பே சிவன் படம் எடுத்து சுந்தர் சியை வந்து ஒரு 5, 6, 7, 8 வருஷமா காணாம வச்சாரு. அன்பே சிவன் நல்ல படம் தான், அதெல்லாம் ஹாப்பியா, சூப்பர் படம் தான், அதெல்லாம் ஹாபியா பண்றாரு. அதெல்லாம் அதெல்லாம் பார்ட் டைம். அதெல்லாம் வந்து சினிமாக்கு செய்யற சேவைங்க. சில சண்டையில செய்யும் போது சில சட்டைலாம் கீழே செய்யும். அது சுந்தர்சி எடுக்கிற படமா? அது சுந்தர்சி சுந்தர்சின்றது வந்து எவ்வளவு காமெடி ஒரு கிரியேட்டர். அந்த காமெடி படம் எவ்வளவு படம் இருக்கு. அவரே பாவம் சொல்லி நொந்து போய் நூலா போய் அன்பே சிவத்தை பத்தி ஒரு ரிப்ளேஷன் சொல்லியிருப்பாரு. ஆனா எனக்கே ஒரு இதா தான் இருந்துச்சு. ஆனா அவர் சொன்ன விஷயம் உண்மையா இல்லையா? அன்பே சிவத்தினாலதான் நான் நடிக்கவே வந்தேன்னு சொன்னார் அவர். இது வந்து உண்மையான ஃபேக்ட். இது அன்பே சிவத்தினால நடிக்க வந்தாரா? கமலும் சரி. ஆமா ஆமா தலைவா, அப்படிதான் அவர் சொன்னார். 8 வருஷமா அவர் படம் பண்ணல தலைவா. எனக்கு அவ்வளவு லாஸ்ட்னாலதான் நான் வந்து நான் படத்துக்கு நடிக்கவே வந்தேன்னாரு அவரு. லிங்குசாமி என்ன சொல்றது, லிங்குசாமி பாவம், அவர் பார் நல்லா படம். ஓஹோ, இந்த சுந்தர்சி நடிக்க வந்தது காரணமே இதானா? ஆமா, பொய்யல. நான் எடுக்கிறேன். இந்த ஆள் நடிக்க வந்து நீ நடிச்சு தலைநகரம் படம்லாம் நடிச்ச சரி, ஓகே. முரட்டுக்கால படம் என்னையா பாவம் பண்ணுச்சு? என்னத்துக்கு நீ அந்த படத்தோட டைட்டில கைய வச்சு நீ கொய்யால முத்தன கத்திரிக்காய் மாதிரி படம் பண்ணி தலைவர் படத்துல டைட்டில கைய வச்சாங்க. ஸ்னேகா ஹீரோயின், இவரு முரட்டுக்காலன்னு. டேய், ஏன்டா பர்னிச்சர்ல கைய வைக்கிறீங்க? இல்ல கபில் தப்பு அப்படின்ட்டு. கௌதமி வாழ்க்கையில விளையாடுனதெல்லாம், ஹீரோயின் வாழ்க்கையில விளையாடுனதெல்லாம் பார்த்தாதுன்னு இப்ப டைரக்டரோட வாழ்க்கையில விளையாடுறீங்க. இல்ல அதுக்கு முட்டு கொடுத்துட்டு இவனுங்க வரானுங்க பாருங்க. அத நினைச்சாதான் இன்னும் எரிச்சலா. சரி, சந்தான பாரதி எத்தனை படம் இது வரைக்கும் டைரக்ட் பண்ணிருக்கிறாப்ல? 2 படம். படம் பேரு அறுவடை நாள், இது குணா. கல்ட் கிளாசிக் இல்ல. ஏன் கமலஹாசன் வாய்ப்பு கொடுக்கல சந்தான பாரதிக்கு? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பி வாசுவும் சந்தான பாரதியும் சேர்ந்து படம் எடுத்தாங்க. படம் எடுத்தது
அதாவது கேமரா முன்னாடி மானிட்டர் முன்னாடி நின்று ஆக்ஷன் கட்டுன்னு சொல்றதுக்கு ஒரு 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 அடியால் தேவைப்படுது. அதுக்கு தான் சந்தான பாரதி கமலஹாசனுக்கு. கரெக்டா? ஆமா ஆமா சந்தான பாரதி எங்க நான் தான் கதையை எழுதினேன், நான் தான் திரைக்கு எழுதினேன்னு ஓப்பனா சொல்ல சொல்லுங்களாமா அப்ப சந்தான பாரதிய. சும்மா உட்காந்துக்கிட்டு என்னப்பா அடுத்த விஜய் ரசிகன் என்னப்பா வேணும் தம்பி? யார் இது? மாதேஷ் சொல்லுப்பா மாதேஷ். வாங்க அரவிந்த் சார், சொல்லுங்க அரவிந்த் சார். சாரி, அது ஜிப்சி பேசிட்டு இருக்கும்போது சொன்னார்ல எம்என் நம்பியார் அந்த 10 கேரக்டரா ஏதோ நடிச்சாருன்னா, அந்த படம் பேர் திகம்பர. அது ஏற்கனவே நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த படத்துல எப்படின்னு கேட்டீங்கன்னா, சிட்டிசன்ல தலைவர் வருவார்ல, சிட்டிசன்ல தான் ஒவ்வொரு கெட்டப் மாத்தி போட்டு வருவார்ல, அந்த மாதிரி வந்து நம்பியார் வந்து ஒரே அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி நினைச்சேன். கேக்குதா? ஓகே சொல்லுங்க. கேக்குதா கேட்கலையா? கேட்கலங்க அரவிந்த் சார். ஓகே ஓகே. என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ரெண்டாவது எனக்கு என்ன கமலஹாசன் இதுல ஒரு இது தேவை இதுன்னு வச்சுக்கீங்களேன். அவர் வந்து என்னன்னு சொல்லுவாருன்னா, நான் கடவுளே நம்பாதவன், நான் கடவுளே பிடிக்காது, அது மாதிரி தான் சொல்லுவாரு. எல்லாமே கேட்டீங்கன்னா கடவுள் பிடிக்கலன்னு தான் எல்லாமே எடுப்பாரு. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு சாரா இருக்கும். மகராசன் பரம பேர் அவங்க பேர் கமல் கே யாரா பேசுற கேக்குதா? அவருக்கு பிரேக் ஆகுதா? உங்களுக்கு எல்லாம் கேக்குதா? அப்பா தயவு செய்து சொல்லுங்களாப்பா. ஏன்பா அரவிந்த் சார் அவர் பேசும்போது பிரேக் ஆகுதுன்னா அப்புறம் எனக்கு மட்டும் பிரேக் ஆகுதுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். அரவிந்த் சார் நெட்வொர்க் கொஞ்சம் செக் பண்ணுங்க. இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது. ஆனா நடுவுல பேசிட்டு இருக்கும்போது நடுவுல பிரேக் ஆகுது. வைஃபை ஆன் பண்ணிருக்கீங்க? டிராவலிங்ல இருக்கீங்களா? டிராவலிங்ல இருந்தா கேக்குது. ஃபிளிக்கர் ஆகும். உட்கார்ந்து நான் பேசி. அப்படியா? இல்ல நடுவுல பிரேக் ஆகுது சார். நீங்க பேசுறது வந்து ஒரு வார்த்தை கேக்குது, இன்னொரு வார்த்தை கேட்கல, அந்த மாதிரி இருக்கு. பிரேக் ஆகுது. லைன் இஸ் பேட். ஓகே, அவர் வர வரைக்கும் நான் ஒரு மேட்டர் ஒன்று சொல்லிடுறேன். சந்தான பாரதி வரைக்கும் ஆஸ் ஏ டைரக்டரா 1981 அசிஸ்டன்ட் டைரக்டரா பன்னீர் புஷ்பங்கள், அதாவது பி வாசு அவர்கள் ரைட்டர் கே ராஜேஸ்வர் அப்படின்றவரை எடுத்த படத்துல கோ டைரக்டரா இருந்தார். பி வாசுவோட டைரக்ஷன்ல 81 85 வரைக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டராகவே இருந்தார். ஓகேவா? அதுக்கப்புறம் ரீமேக் பண்ணி அவனழி அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ட் பண்றாரு. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்ற ஒரு படம் சத்யராஜை வச்சு படம் பண்ணாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் படம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து குணான்ற ஒரு படத்தை ஒன்று எடுத்தாரு. இதுக்கு நடுவுல வந்து என் தமிழ் என் மக்கள், பூவிழி ராஜா, காவலுக்கு கெட்டிக்காரன், கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, என் தமிழ் என் மக்கள், இந்த 4 படம் சிவாஜி கணேசனை வச்சுலாம் படம் எடுத்தாங்க. சரியா? 87 88 89 89ல படம் எடுக்கல, 90ல படம் எடுத்தாப்புல, 91ல தான் குணா கமலஹாசனை வச்சு படம் எடுத்தாப்புல. அந்த படம் 3வது விருது வாங்கினுச்சு. ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடையாது, செகண்ட் பிரைஸ் கிடையாது, தேர்ட் பிரைஸ். எதுலன்னா தமிழ்நாடு ஸ்டேட் பிலிம் ஆஃப் அவார்டு, தமிழ்நாடு விருது தான் வாங்கினச்சே தவிர தேசிய விருது எதுவுமே வாங்கல குணா. ஓகேவா? அதுக்கப்புறம் சின்னம்மா பிள்ளை பிரபு வச்சுக்கிட்டு காதோரம் லோலாக்கு அந்த படம் அந்த படம் நல்லா இருக்கும், காமெடியா இருக்கும், நல்லா இருக்கும். ஆனா படம் பெரிய அளவுல ஓடிச்சான்னு தெரியல எனக்கு. ஓரளவு ஆவரேஜ் தான். பிரபு கொஞ்சம் ஓடல. சின்ன மாப்பிள்ளை ஓகே, அந்த படம் பாட்டு நல்ல ஹிட், நார்மல் ஹிட். அதுக்கப்புறம் 1994 மகாநதின்னு ஒரு படம் ஒண்ணு எடுக்கிறாப்புல. படத்தோட ரைட்டர் வந்து யாருன்னா, படத்தை கதை திரைக்கதை எழுதுனது யாருன்னு பாத்தீங்கன்னா கமலஹாசன், டைரக்ட் பண்ணது யாருன்னா சந்தான பாரதி. இப்ப இது வந்து இந்த நான் சொன்ன மாதிரிதான் அந்த படம் ஹிட்டா? மகாநதி ஹிட்டா? மகாநதி ஹிட் தான். மகாநதி ஹிட்டா? கமர்ஷியலா தெரியாது.
ஏன் மகாநதி ஹிட்டா? இல்ல மகாநதி இல்ல எந்த ஊர்ல? மகாநதி விமர்சன ஹிட்டு. விமர்சன ரீதியா ஓகே, பட் கமர்ஷியலா எனக்கு தெரியாது. பாக்ஸ் ஆபீஸ் பண்ணிச்சா அப்படி தெரியாது பார்த்தா நம்மளுக்கு. அப்படி பார்த்தா நீங்க 232 படத்தையும் நீங்க தூக்கிட்டு வந்து நிக்க முடியும். கமலஹாசனோட 234 படத்தையும் நீங்க தூக்கிட்டு வந்து நிக்க முடியும். ஐயா மகாநதி படம் இருங்க. மகாநதி படம் 1994 வந்துச்சு. 94 என்ன படம் இறங்குனுச்சு வேற? அது கூட லிஸ்ட் சொல்லுங்க பாப்போம். வீரா முத்து இல்லைங்க, முத்துலாம் அதுக்கப்புறம் நினைக்கிறேங்க. ரைட் ஆமா, முத்து 95. ஏங்க வீராதான் வந்தது. முத்துலாம் பின்னாடி வந்ததுங்க, நீங்க வேற. பாஷா வந்து 96. வீரா அந்த டைம்ல வந்திருங்க. ஏன்னா பாஷா ரிலீஸோட வீரா உழைப்பாளி அந்த படம் ஏதாவது வந்திருக்கும் பாருங்க. ஓகே ரைட். அந்த வீரா வந்து சிம்பிள், அதாவது குறைஞ்ச இதுல வந்து பண்ணது. பாஷாக்கு முன்னாடி வீரா வந்தது. ஏங்க பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சுங்க மகாநதி, கரெக்டா? ஆமா பொங்கல் தான் பாருங்க. கொய்யால இது என்ன பெரிய வரலாறு? என்ன இவன் பெரிய வெங்காயம் வரலாறு? வரலாறு எடுத்து போட்டு கிழிக்கிறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, மலையாளத்துல இந்த படத்தை வச்சு படம் எடுப்பாங்க, நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நல்லா கேட்டுங்கப்பா மக்களே. 1994 பொங்கல் ரிலீஸ் ஆன படங்களை படிக்கிறேன், நல்லா கேட்டுங்க. வீரா, பவித்ரா, ரசிகன் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படம். என்ன வருஷம்? அந்த வருஷத்துல வந்த படம் மொத்தமா வருதா? கொய்யால 50 படம். எனக்கு தெரிஞ்சு மகாநதி பாண்டியன் நினைக்கிறேன். பாண்டியன் 94 வீரா தான் வந்தது. தேவர் மகனும் பாண்டியனும் தான் ஒண்ணா வந்தது. தேவர் மகன் பாண்டியன் கரெக்ட். ஆமா இல்லைங்க, 1994 பொங்கல் ரிலீஸ் ஆன படம். இங்க தப்பா கட்டுது எனக்கு. விக்கிபீடியால அந்த வருஷம் ஃபுல்லா வரும், பொங்கல்னு தனியாலாம் வராது. மைட் பி அந்த ரிலீஸ் டேட் பாத்துக்கோங்க. இருங்க, லிஸ்ட் ஆஃப் தமிழ் மூவிஸ் 1994 அது அந்த வருஷத்துக்கு தான் வருது. ஆனா ஜனவரி ரிலீஸ் போடுங்க, ஜனவரி ரிலீஸ் போடுங்க. ஏங்க 1994ல ரசிகன் வந்திருந்துச்சுன்னா அதாங்க டாப். பொங்கல் எப்ப வரும்? ஜனவரி, பிப்ரவரி, ஜூன், செப்டம்பர், ஓகே. அப்போனா இதுல வரும். ரைட், லாஸ்ட் கீழே போ. அக்டோபர், செப்டம்பர், டிசம்பர். எங்கேயா ஜனவரியா காணும்? மேல போகணுமா? ஓகே, ஜனவரி டு மார்ச். ஆமா, மேல இருக்கு. அமைதிப்படை எங்க? ஜனவரி 14. பொங்கலுக்கு நல்லா கேட்டுங்கப்பா, பொங்கலுக்கு என்னென்ன படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்றேன் கேட்டுங்க. சேதுபதி ஐபிஎஸ், விஜயகாந்த் படம் சேதுபதி ஐபிஎஸ், சரியா? ஆமா. ராவணன் யார் தெரியுமா? நான் சொல்றேன், இவரு பேரு மன்சூர் அலிகான். இவர் என்ன பண்ணாருன்னா, யானையெல்லாம் கூட்டிட்டு வந்து வச்சு அமக்கெல்லாம் பண்ணாப்புல. அதோட வீடியோ எல்லாம் சமீபத்துல நான் யூடியூப்ல இருக்கு, நான் லிங்க் கொடுக்குறேன். நான் அத ராஜகுமாரன் பிரபு படம் மகாநதி. இத்தனைக்கே ராஜகுமாரன் வந்து சிவாஜியோட ப்ரொடக்ஷன், சிவாஜி கணேசனோட ப்ரொடக்ஷன்ல வந்த படம். பிரபுக்கு 100வது படம். சரி, அதுக்கு முன்னாடி அமைதிப்படைன்னு ஒரு படம் இறங்குது, சத்யராஜ் படம், மறந்துடாதீங்க. பொங்கலுக்கு ஒரு நாள் முன்னாடி இறங்குது அமைதிப்படை. மகாநதி, ராஜகுமாரன், ராவணன், சேதுபதி ஐபிஎஸ், பி வாசு டைரக்ஷன்ல இவர் நடிக்கிறாரு, விஜயகாந்தோட படம், சரியா? அது இல்லாம சிந்து நதி போ அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித்தோட படம். அதுக்கப்புறம் சிவகுமாரோட படம் சிறகடிக்க ஆசை அப்படின்னு. அப்புறம் வாங்க பார்ட்னர் வாங்க, யாரு? விசுவோட படம்.
ராமநாதபுரம் டைரக்ஷன்ல, சரியா? அதுக்கப்புறம் வீட்டுல விசேஷங்க அப்படின்னு யாரு? பாக்கியராஜ் நம்ம பாக்கியராஜ், பாக்கியராஜ் படம். பாக்கியராஜ். சரியா? அப்புறம் ஆமா 14ஆம் தேதி வரைக்கும் இப்படிதான், இதுதான் வருது. இதுல என்னடா அது வீராவே காணோம்? வீரா பிப்ரவரிலயே என்னமோ தான் வந்ததுன்னு நினைக்கிறேன். ஏங்க பொங்கலுக்கு வீராவே ரிலீஸ் ஆகலங்க. பொங்கலுக்கு வரல, அது நடுவுல வந்துச்சு. நான் தான் சொன்னேன்ல, அப்புறம் நீங்க தான் சொன்னீங்க. பிப்ரவரிலயே மார்ச்லயே வந்ததுன்னு நினைக்கிறேன். பொய்யால இறங்கி இருந்தா இவனு மொத்தம் எல்லாரையும் தூக்கி பொட்டலாம் கட்டி மொத்தமா கடிச்சு தின்றுப்பாரு இவரு. பொய்யால. அடுத்தது 4ஆம் தேதிங்க, பாச மலர்கள். யாருன்னா 1994 அரவிந்த் சாமி படம். அதுக்கப்புறம் வீட்டை பாரு நாட்டை பாருன்னு ஒரு படம் அடுத்தது அடுத்த மாசம். யாருன்னா விஜயகாந்த் படம் தான் நினைக்கிறேன். அது வீட்டை பாரு நாட்டை பாரு யாரு? இல்ல விஜயகாந்த் சரவணன். நம்ம இளைய தளபதி சரவணன். ஆமா ஆமா ஆமா, இளைய தளபதி சரவணன் நடிச்ச படம். ஓகேவா? அதுக்கப்புறம் அதிரடி படை செல்வமணி. ரோஜா ரோஜா இருக்கும். ரோஜா. ஓகேவா? அப்புறம் சுப்பிரமணிய சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். ஐயப்பன் படமா? பாண்டியராஜன் டைரக்ஷன். சுப்பிரமணிய சுவாமி ஐயப்பன் படமா? பாண்டியராஜன் டைரக்ஷன்ல. ஓகேவா? அப்பெல்லாம் கொஞ்சம் சாமி படம்லாம் வரும்ல, ஒரு மாதிரி சீசன் கேட்டேன். இல்ல, பிப்ரவரி மாசம் காவியம்னு 18ஆம் தேதி இறங்குது. ஓகேவா? அப்புறம் அரண்மனை காவலன் சொல்லிட்டு ஒரு படம், சரத்குமாரோட படம் இறங்குது. அப்புறம் கேப்டன் சொல்லிட்டு 25ஆம் தேதி இறங்குது. அது வந்து கேப்டன்ற படம் பேரே கேப்டன். யார் நடிச்சிருக்காரு தெரியுமா? ராஜா 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 சரத்குமார். சரத்குமார் குஷ்பு தானே? நல்லா கவனிச்சுங்க மக்களே. இப்பதான் நான் விக்கிறேன் பாருங்க ஒரு ட்விஸ்ட். 25ஆம் தேதி பிப்ரவரி மாசம், ஜனவரி மாசம் ஒரு படத்தை இறக்கிட்டு பிப்ரவரி மாசம் ஒரு படத்தை இறக்குனாரு கமலஹாசன். அந்த படம் பேரு தான் மகளிர் மட்டும். ஓ, அப்பதான் அது ராஜ்கமல் ப்ரொடக்ஷன்ல இன்டர்நேஷனல் சொல்லி ஒரு படம் இறங்குது. எது? மகளிர் மட்டும். மாசத்துக்கு ஒரு படம் இறக்கிருக்கான். அப்பெல்லாம் அப்படிதான் வரும். தானு கேமியோ பண்ண படம். நல்லா கவனிச்சீங்க. இந்த தேதியில வீராவே இறங்கல. எப்பதான் வந்தது வீரா? 14th ஏப்ரல். இல்ல நடுவுல வந்தது. மார்ச் வரைக்கும் இங்க வீரா இல்ல. ஏப்ரல் வீரா எங்க தெரியுமா வந்திருக்கு? ஏப்ரல் 14ஆம் தேதி பொங்கல் தமிழ் புத்தாண்டுக்கு இறங்கி இருக்கு வீரா. திருத்தணியில பார்த்தேன் நான் படம். இங்கதான் ட்விஸ்டே இருக்கு. தலைவன் மட்டும் வீராவை ஒழுங்கா இப்போ பொங்கலுக்கு இறக்கி இருந்தா இந்த பஞ்சாயத்தே வந்திருக்காது. அட்டி பொழந்து கட்டி இருந்திருக்கு. மகாநதி அப்படியே ஓடி கீசிடுச்சா? அதான் ஓடலையே. ஏங்க யாருங்க திருத்தணியில பார்த்தது? ஒரு நிமிஷங்க. இல்ல மகாநதிக்கு சொல்றேன். மகாநதி படம் இங்க உள்ள இங்க ஹிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு வருதுல்ல. இப்ப தளபதி குணா மகாநதி படம் ஓடல. மேல ஷேர் பண்ணுங்க. அம்பானி இது வெட்டிங்ல வந்துட்டு தலைவர். ஆமா, ஏப்ரல்ல தான் வந்திருக்கு. வெட்டி சட்டை நிக்கிறாரா? தலைவன் தான்யா. வக்க மக்கா செம்ம அழகா இருக்காரு. மாசா இருக்காரு. வக்க மக்கா. அது ரெண்டு பேரும் நடுவுல இருக்காரு. செம்மையா இருக்கு. இப்ப சில பேருக்கு வயிறு எரியுமே. எரியட்டும், எரிஞ்சே போட்டோம். நான் வேணா பேசிட்டோம். அந்த ஜெல் அது என்ன வயிற்று எரிச்சலுக்கு ஒண்ணு குடிப்பாங்களே, அது என்ன? அது ஜெலுசல். அது ஒரு 2 லிட்டர் வாங்கி யாருக்கா கொடுங்க. ஏங்க அதெல்லாம் மனுஷனுங்க, இவனுங்கெல்லாம் பணாயிலாக குடிக்கணும். 2 லிட்டர் வாங்கி கொடுக்கணும். பால் டாயில் குடிச்சு செத்து போயிட போறாங்க. சாவட்டம், இருந்த பிரயோஜனம் இல்ல, சாவட்டம். செம்ம ஹைட்டா இருக்காருல்ல ஐயா. முத்து படம் கூட வந்து குருதி பண்ணல். அது தெரியுமா? நட்டுக்கிட்டு போச்சு. இது தளபதி குணா ரிலீஸ் ஆகும்போது இல்ல, நீங்க முத்துன்னு சொன்னனால நான் சொன்னேன். பாருங்க,
ஜனவரில இருந்து மார்ச் வரைக்கும் நல்லா எல்லாரும் கேட்டுங்க. ஜனவரி மார்ச்ல இருந்து 13ஆம் தேதியில இருந்து ஆரம்பிச்சு 14ஆம் தேதி வரைக்கும் எத்தனை படம் ரிலீஸ் ஆயிருக்கு தெரியுமா பொங்கலுக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 9 படம் இறங்கியிருக்கு. தமிழ் சினிமால இருக்கிற டாப் 10 ஹீரோ படங்கள் எல்லார் படமும் அன்னைக்கு இறங்கியிருக்கு, ரஜினி படத்தை தவிர. தெரியுமா? 1994 பொங்கல் ரிலீஸ்ல அன்னைக்கு இருக்கக்கூடிய டாப் ஹீரோ கமலஹாசன்ல இருந்து ஆரம்பிச்சு சத்யராஜ், யாரு பாக்கியராஜ், கிட்டத்தட்ட கமலஹாசன் டாப் ஹீரோ. அன்னைக்கு டாப் ஹீரோ இல்ல, இல்ல, 90sல அப்படிதான் சொல்றாங்க. இல்ல அந்த இதுல அப்படி நீங்க பார்த்தா லிஸ்ட்ல இல்லைங்க, சொன்னீங்கன்னா அமைதி படம் தான். ரஜினி கமல் அப்படின்னா வருது. அதுக்காக சொல்றேன், அங்க தலைவர் படத்தை தாண்டி மீதி எல்லா ஹீரோட படமும் அங்க உள்ள இறங்கி இருக்குங்க. எல்லா ஹீரோட படமும் அங்க இறங்கி இருக்கு. தெரியாதனமா மகாநதி ஹிட்னு சொல்லிட்டான். ஏங்க இல்லங்க, அப்ப கூட ஜெயிச்சது அமைதி படம் தாங்க. அந்த 94ல டாப் வந்து அமைதி படம் அமைதி மட்டும்தான். படம் தாங்க பொங்கல் வின்னரு. விஜய் சேதுபதி ஐபிஎஸ் ஆமா. அமைதி படம் தாங்க பெரிய ஆமா லெவல்ல ஹிட். ஆமா 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 நீங்க லிஸ்ட் சொன்னா அதுல சேதுபதி சொல்லிருப்பேன். அதுக்கு அப்புறம் தான் அமைதி படம் தான் ஆமா நம்பர் 1. கரெக்ட். அமைதி படம் பெரிய லெவல்ல ஹிட் ஆச்சு. சேதுபதி ஐபிஎஸ் விஜயகாந்த் படமும் அல்டிமேட் ஹிட். 2 படமும் செம்ம ஹிட். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறதுதான் வந்து ராஜகுமாரனும், அப்புறம் மிச்சம் இருக்கிறது நோ 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 இது நோ பாக்கியராஜ் ராஜகுமார் சரியா படம். போலங்க. வீட்டில் விசேஷங்க தான் ஓடிச்சு. சாரி சாரி ராஜகுமாரன் பெருசா பாக்கியராஜ் ஓடல. படம் வீட்டுல விசேஷம் கபிலன் ஃபெயிலியருங்க. ஏய் ஃபெயிலியர். கபிலன், நான் 90sல கமல் ஹிட்டான படம் இந்தியன் மட்டும் தான், வேற எதுவும் பெருசா தேவர் ஹிட் ஆகல. மகன். தேவர் இல்ல மகன் இங்கதான் இல்ல தேவர் மகன் பாண்டியன் ரிலீஸ் அப்போ வந்தது. மதுரை சைடுல எல்லாம் பயங்கரமா ஹிட் பாலாஜி. இந்த சைடு தென் மாவட்டம் சைடுல எல்லாம் பெரிய கலவரம் வந்ததுனால இது தேவர் மகனை ஓட விடல. புரியுதா? என் ஊர் சைடு எல்லாம் தேவர் மகன். அதான் நானும் சொல்றேன். ஓவராலா பார்த்தா இந்தியன் தான் எங்க hit அப்பா அன்னைக்கு கமல். டிபார்ட்மெண்ட் இந்தியன்னா இருந்தாரு. அபய் சண்முகி வந்தது. இந்த சைடு தேவர் மகனால என் ஊர் சைடு எல்லாம் பெரிய கலவரமாயி போச்சு பாலாஜி. தெரியும் கேள்வி. அதனால தேவர் மகன்ல இந்த பக்கம் ரிலீஸ் பண்ணவே விடல. ஓப்பனா சொல்லணும்னா பெரிய கலவரம் பிடிச்சவனு. இவன் படம் எடுத்தால இவன் எந்த படத்தெல்லாம் மீசையை முறுக்கி வைக்கிறானோ அப்பெல்லாம் இவன் கலவரம் பண்ணி விட்டுருவான். அடுத்தவன் அதுல போயிட்டு உட்காந்து கலவரம் பண்ணி விட்டுறதுதான் இவனுக்கு வேலையே கமலஹாசனுக்கு. ஏங்க நீங்க சரி அடுத்தது இல்ல வருமா? அடுத்தது இருங்க. வாங்க. 1999 மிகப்பெரிய படம் ஒண்ணு வெயிட்டிங். சொல்லுங்க. இல்ல அந்த லைன்ல 94 தானே இருக்கு. 99 வந்துட்டீங்க. இல்ல 95க்கு வருவோம். 94 ரசிகன் வந்திருக்கணுமே. ரசிகனா அது எப்ப வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? இந்து படம் இருக்குல்ல, சாரி ஏப்ரல் மே ஜூன் ரசிகன் ஜிப்சி ஜூலை என்ன மாசம். பண்றாருன்னா, நீங்க போற போக்கு இல்ல ஜிப்சி என்ன பண்ணல, போற போக்குல ஐயா ஐயா சூழ்ந்து போன்ற ஐயா மாதிரி ஒரு அவனே படம் அடிச்சு ஃபர்ஸ்ட் போட்டு 10 படத்தை பேசாதீங்க. நான் அது சொல்றேன் லிஸ்டுக்கே ஜூன் வராது. மாசம் 8ஆம் தேதி ரசிகன்ற படம் இறங்குது. எஸ்ஏசி சந்திரசேகர், விஜய், சங்கவி, கவுண்டமணி, செந்தில். ஆமா, எப்ப இறங்குதுன்னா எந்த படத்தை உங்களோட இறங்குது தெரியுமா? நெப்போலியன் படம் மைந்தன் படத்தை கூட இறங்குது அந்த படம். ஏன்னா கிளாஸுக்கு வரவுக்கு மத்தவங்க எல்லாம் பயந்துட்டாங்க. இல்ல மைந்தன் வந்து கலைஞர் கதை வசனம். அது எனக்கு தெரியல, அது ஒண்ணு போட்டிருக்கு. அப்புறம் சின்ன மேடம் சொல்லிட்டு ராம்கியோட படம் ஒண்ணு வருது. அந்த படத்து கூட உட்காந்துக்கிட்டு போட்டி போட்டிருக்கிறானுங்க. ஏங்க எங்க கூட வர்றதுக்கு எல்லாம் பயந்துருக்கீங்க நீங்க எல்லாம். ஆமா பாருங்க சின்ன மேடம். அப்படிதான் சின்ன இருக்கும். மேடம் ஆமா. மெயினான மேட்டர் கேளுங்க. மெயினான மேட்டர் கேளுங்க எல்லாரும். ரசிகன் யார், எந்த படத்தை குடும்பம் மெயினான அர்ஜுன் படம் கூட போட்டி போட்டிருக்கிறாங்க. மேட்டுப்பட்டி மிராசுன்னு. ஆமாங்க, அர்ஜுன் கூட போட்டி போட்டிருக்கிறாங்க. அட்டி பொழந்து கட்டி இருக்கு போல இருக்கு. நீங்க எல்லாம் பயந்துட்டீங்க. இந்த வழியில இருந்து நாங்க வந்தோம். சொல்லிட்டாங்க நிறைய பேருக்கு தெரியும். ஓகேவா? ரசிகனை போட்டு பொழந்து கட்டி இருக்கு. அவ்வளவுதான், போதுமா? இப்ப நான் 1995க்கு வரேன். எங்க அந்த கமலஹாசன் எங்க, யார் இது இனிமேல் சொல்லுவீங்க மகாநதி படம் ஹிட்டுன்னு? ஐயா அது அமைதி ஐயா, ஆடு காணாமலே போகல ஐயா. நல்லா புரிஞ்சுங்க. பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு மகாநதி. அந்த படத்துல உருப்படியா ஹிட் ஆன ஒரே விஷயம் பொங்கலுன்ற அந்த பாட்டு மட்டும்தான் ஹிட் ஆச்சு. மத்தபடி அந்த பொங்கலுக்கோட வின்னர் வந்து சத்யராஜ் ஹிட் ஆனது.
இல்ல மகாநதிலாம் சரியான அருவை, உட்காந்து பார்க்கவே முடியாது. ஒரு தடவை கூட உட்காந்து மகாநதிலாம் அட்டர் ஒரு ஃபிளாப்ங்க. ஸ்ட்ரெச்ல பார்க்க முடியாது. நல்ல ஞாபகம் இருக்கு. நான் டிவில உட்காந்து எனக்கு டெக்ல போட்டு காட்ட பாக்குறாங்க. அதுல டிவில ஆமா காட்டுறாங்க. அதுல பார்த்தோம் ஒரு ஷாட் எங்க வீட்டுல உடனே இல்ல நாலு படத்துல மாத்துட்டாங்க. குழந்தைங்களாம் என்ன குளிக்க தெரியுமா, போக மாட்டாங்க. அந்த கையை எடுத்து இவரே வெட்டிப்பாருல அந்த ஷாட். ஏங்க அது கிளைமேக்ஸுங்க, நீங்க வேற. அதுக்கு முன்னாடி அப்போ அந்த என்ன பாத்ரூம்ல உட்காந்துக்கிட்டு இருங்க சுகன்யா கூட பண்ணதெல்லாம் உங்க அம்மா வீட்டுல பார்க்க சொன்னாங்களா? ஆமால்ல, அதெல்லாம் ஆமா எனக்கு இல்ல அப்பெல்லாம் ஆமால்ல. ஏங்க ஏங்க நீங்க அதை விட கிளைமேக்ஸ் ஆத்து தாண்டி மாத்துல எங்க அந்த ஐயோ குடும்பத்தோட முத்த உட்காந்து ஒரு காட்சி சீன் கூட சொல்றீங்க? பாக்குற மாதிரி இருக்காதுங்க. ஐயோ வேணாங்க, மகாநதி வேணாங்க, ஸ்பேஸ் தப்பா போகுங்க. நம்ம ஸ்பேஸ் எல்லாரும் சந்தேகப்படுவாங்க. வேணாங்க, இது நல்ல ஸ்பேஸுங்க. இவ்வளவு நேரம் ரசிகனை பத்தி பேசுனீங்க, அதுவே கேவலம். ஓகே, இப்போ ஆனா அந்த 1990 90s எல்லாம் எவனும் படம் பார்க்க மாட்டான், தமிழ் படத்தை எவனும் பார்க்க மாட்டான். ஆனா பாவம் எல்லாரும் அரவிந்த் வந்து சார் மறுபடியும் வந்திருக்காரு. அவர் கேக்குதானே பாப்போம். அரவிந்த் சார் இப்ப கேக்குதுங்களா பேசுறது? நல்லா கேக்குது அரவிந்த் சார். ஓகே, நான் என்ன சொல்ல வந்தேன் என்னன்னா, இப்ப கமல் வந்து படம் எடுத்தாருன்னு வச்சுக்கீங்களேன், கடவுள் வந்து பிடிக்கலங்கிற மாதிரி பேசுவாரு, கடவுளே இல்லைங்கிற மாதிரி பேசுவாரு. ஆனா அவர் தொடர்ந்து பாத்தீங்கன்னா அந்த மகாராசன் படத்துல பாத்தீங்கன்னா சிவன் வந்து பரமசிவன் டாய்லெட் வைப்போம், பார்வதியா அவங்க பேரு, அவங்க வந்து ஜென்ஸ் லேடிஸ் டாய்லெட் பேர் வச்சிருவோம் பாரு. பம்பல் கே சம்பந்தம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், சிவன் வந்து சாணி மிதிச்சிட்டு நிக்கிற மாதிரி ஒரு போஸ் கொடுப்பாரு, இல்லைன்னா அந்த பபுள் கம் மெல்லிட்டு, அதாவது ஒரு சாரா இருப்பாரு. அதே போல படம்லாம் எடுத்தாருன்னு வச்சீங்கன்னா விஸ்வரூபம், தசாவதாரம், இந்த மாதிரி பெருமாள் படமா எடுப்பாரு. அந்த இதெல்லாம் இருக்கும். இது ஏற்கனவே மணிவன் ஒரு இதுல கரெக்டா சொல்லியிருப்பாரு மணி. அதாவது இது மிஸ் பண்ணிட்டீங்க. தசாவதாரத்துல அந்த சௌச்சாலயம்ன்றது ஆலயம் தானேன்னு சொல்றாரு. அதான் இல்ல கமலஹாசன் ஒரு ஒரு சாரா இருக்கும். இப்ப அன்பன் சிவன் படம் எடுத்தாரு, மூஞ்சி எல்லாம் கோரமா இருந்து கட்டெல்லாம் பண்ணிட்டு ஒரு மாதிரி இருப்பாரு. அதாவது சிவம்னு பேர் வச்சாலே அது வேற மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இந்த பெருமாளுக்கு எல்லாம் வேற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு. பாத்தீங்கன்னாலே தெரியும் அந்த ஆள் வந்து எந்த லைன்ல போறாருன்னு யாருக்கும் சொல்லவே மாட்டாரு. ஆனா அவர் ஒரு லைன் பிடிச்சு போயிட்டு இருப்பாரு, அது யாருக்குமே தெரியாது. சைட்ல அப்படியே மணிவண்ணன் தான் போட்டு பொழந்து விட்டாரு சார். இல்ல அத வேற அவர் வந்து லெஃப்ட் ஐடியாலஜில இருக்கிறத நம்ப வச்சுட்டு இருப்பான். ஆக்சுவலா சிவம்னு பேர் வச்சுட்டு சிவ பக்தரை வந்து வில்லனா வச்சிருப்பான். நாசரதுல பயங்கர சிவ பக்தனா இருப்பான், நாசரை வந்து வில்லனா காமிச்சிருப்பாங்க. சிவனைய போற்றி அப்படின்னு ஆமா, நாசரை வில்லனா காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரிதான் தசாவதாரத்துல வந்து சிவபக்தரை வந்து கட்டி விஷ்ணு பக்தரை வந்து கட்டி சிவபக்தரை உள்ள போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இல்ல இல்ல சார், அந்த விஷயத்துல அந்த டைலாக் வச்சிருப்பாரு. சரி, யாராவது ஒருத்தர் இப்ப எனக்கு சொல்லுங்க, சதி லீலாவதி படம் ஹிட்டா ஃபிளாப்பா? நீங்க இப்படி தனியா கேட்டா நாங்க பயப்படுவோம். கூட வந்த படம் எல்லாம் சொல்லுங்க. சதி லீலாவதி பாலு மகேந்திரா எடுத்த படம். சதி லீலாவதி பாலு மகேந்திரா எடுத்த படம், கமலஹாசன் நடிச்ச படம். படம் ஹிட்டா ஃபிளாப்பா? எனக்கு அது தெரியலங்க. பாலு மகேந்திரா எடுத்ததுலயே ஹிட்ன்ற லிஸ்ட் நீங்க சொல்றனால வரனால ஹிட். அப்படியா? சரி, இப்ப நான் ஒரு படத்தை சொல்றேன், நல்லா கேட்டுங்க. 1995 ஜனவரி 15 இறங்கின படத்தோட லிஸ்ட் இப்ப நான் படிக்கிறேன், சரியா? பொங்கல் ரிலீஸ் படத்தை எடுக்கிறேன். கருப்பு நிலா, விஜயகாந்தோட படம். பாவம் பண்ணிட்டீங்க. பாஷா வந்தது. படம் இருங்க, நீங்க ஏன் மேடம் இப்ப உடனே முந்திக்கிட்டு வந்து ரிவீல் பண்றீங்க? இப்ப அவர் உஷாராயிடுவாரா இல்லையா? அதுதான் நான் சொன்னேன், தலைவர் படம். சரண்யா மேடம் போய் காப்பாத்தி விடுறாங்க. முதல்ல இந்த கூட இருக்கிறவங்க முதல்ல இது பண்ணலாம், போய் காப்பாத்தி விடுறீங்களா? எங்கிருந்தோ வந்தான். இல்ல கேளுங்க. முதல் விஷயம், போன தடவை உட்காந்து ஒரு படம் அமைதி படம் ஹிட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கொழுப்புல ஆடிட்டு இருந்த சத்யராஜ் அடுத்த பொங்கலுக்கும் இறங்கினாரு எங்கிருந்தோ வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. டைரக்டர் யார் தெரியுமா? சந்தான பாரதி. எப்படி? சந்தான பாரதி. ஓகேவா? அடுத்தது பாஷா தலைவன் கொம்ப இறங்கிட்டாப்புல உள்ள. அடுத்த பொங்கலுக்கு கொம்ப இறங்கிட்டாப்புல உள்ள. கட்டுமரக்காரன் பீவாசு உள்ள இறங்குறாப்புல. யாரு தெரியுமா? பிரபு. பாத்திருப்பீங்க. அதுவும் ஃபிளாப் தான். ஓகேவா? 15 அன்னைக்கே பொங்கலுக்கு அடுத்த படம் உள்ள இறங்குது, நான் பெத்த மகனே அப்படின்னு. யாரு தெரியுமா? எஸ்.வி. சேகர்.
நிழகல் ரவி. டைரக்டர் எஸ் வி சேகர். ஓகே ரைட், சாரி வேற இல்ல இல்ல சேகர். ஓகே ஓகே. இல்ல வி சேகர் சேகர் வி சேகர் ஆமா எஸ் வி சேகர் இல்ல வி காப்பி சேகர். சொல்லிட்டேன். வி சரி சேகர் ஓகே. நிழல் ரவி இப்ப மனோரமா இருப்பாங்க. இப்ப 1995ல 94ல ரிலீஸ் ஆன அத்தனை ஹீரோவும் இங்க உள்ள இறங்குறாங்க. விஜயகாந்த், சத்யராஜ், இவரு கமலஹாசன், அடுத்து வரேன் கமலஹாசனுக்குலாம் அடுத்து வரேன். ஒரு ஊர்ல ராஜகுமாரி ஞாபகம் இருக்கா? ஆமா பாக்கியராஜ் பாக்கியராஜ் அவரும் பாக்கியராஜ் இறங்குறாரு படம் பொங்கலுக்கு. பாக்கியராஜ். அவரும் இறங்குறாரு பொங்கலுக்கு. சதி லீலாவதி இறங்கினாரு, உலக நாயகன் உள்ள இறங்கினாரு பொங்கலுக்கு. என்ன அதுக்கப்புறம் வந்து வேலுச்சாமின்ட்டு ஒரு படம் ஒண்ணு நடிக்கிறாங்க. வேலுச்சாமின்ற ஒரு படம். அந்த ஐயா படத்தோட அந்த ஹீரோ படம் யார் தெரியல தெரியுமா? போனது தெரியல. அந்த படத்தவே சரத்குமார். சொல்லாதீங்க ஐயா, அந்த படத்தவே சொல்லாதீங்க, வேலுச்சாமியை சொல்லாதீங்க ஏன் ஐயா. அது வந்ததும் தெரியாது போனதும் தெரியாதுங்க. இருக்கட்டும், வேலுச்சாமின்னு ஒரு படம் வருது. அந்த படத்துல ஹீரோ நடிச்சது சரத்குமார். சோ தமிழ் சினிமால இருக்கக்கூடிய எல்லா ஹீரோ உள்ள இறங்கிட்டாப்புல. கொம்பம் உள்ள இறங்கி இருக்கிறாப்புல. பாஷாவோட இறங்கி இருக்கிறாப்புல. என்ன இருக்குன்னு இதுக்கு மேல சொல்லுங்க. இப்ப எனக்கு சொல்லுங்க. அந்த இயர் மட்டும் கிடையாது, அந்த இயர் மட்டும் கிடையாது. ஒரு படத்தை விட்டீங்க நாட்டாம செல்ல பண்ணுங்க ஒரு நிமிஷம். அந்த இயர்ல வந்து அந்த கிளாஸ் மட்டும் கிடையாது, நீங்க எல்லா இயர்லயும் கிளாஸ் எடுத்து பாருங்க. 3 பேர் காமனா இருக்கும். விஜயகாந்த், சரத்குமார், சத்யராஜ். நீங்க 3 பேரும் எப்பவுமே ரஜினி சார் படம் வந்து விடுவாங்க. பாஷா படத்துக்கு அப்புறம் வரேன் பாலாஜி. நீ பாஷா படம் வரைக்கும் ரெண்டு. பாஷாக்கு அப்புறம் பாரு, இவங்க எல்லாம் லிஸ்ட்ல காணாம போனாங்க. ஒருத்தரா காணாம போனாங்க. இதுல என்னன்னா, பாஷா கூட இறங்குனுச்சு ஜனவரி 15 பொங்கலுக்கு அத்தனை படம் இறங்குனுச்சு. ஏன்னா போன பொங்கலுக்கு வந்து அமைதி படம் ஹிட் ஆன உடனே இவருக்கு சேதுபதி IPS விஜயகாந்த் ஹிட் ஆன உடனே ரைட்டு நம்மளும் பொங்கலுக்கு இனிமேல் வருஷம் இறக்கி விட்டாங்க. அன்னைக்கு பொங்கலுக்கு வழி விட்டு போனாரு தலைவர். அடுத்த பொங்கலுக்கு உள்ள இறக்கி விட்டாரு பாஷாவை. அத்தனை பேரும் காணாம போயிட்டானுங்க. இப்ப சொல்லுங்க, சதி லீலாவதி ஹிட்டா? செலவு பண்ணேன் சார். இல்ல பாஷாவுக்கு நிகரானா நிகர்ல. சரி, அப்ப பாஷாக்கு அப்புறம் அந்த 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 பொங்கலுக்கு எந்த படம் அதிகமா ஓடுனுச்சு சொல்லுங்களேன். விஜயகாந்த் படம் ஹிட்டா? கருப்பு நிலா. கருப்பு நிலா. சரி, கட்டுமரங்காரன் ஹிட்டா? கட்டுமரங்காரன் ஹிட்டா? பி வாசு படம் ஹிட்டா? இல்ல அட்டர்ஃப்ளாப். இல்ல நார்மல். ஒரு ஊர்ல ராஜகுமாரி, பாக்கியராஜ் படம் ஓகே தான். ஓகே. இன்னைக்கு அந்த படம் உட்காந்து டிவில பாக்கலாங்க. ஆனா அன்னைக்கு அது தியேட்டர்ல ஹிட்டா? பார்க்கலாம். ஒத்த படம் விஜயகாந்த் படம், கமலஹாச படம், சரத்குமார் படம், பாக்கியராஜ் படம், பிரபு படம் எல்லாருமே அடிச்சு ஓரங்கட்டி உட்கார வச்சிருக்கு. பாஷான்னு ஒரு படம். இன்னொரு படம் சொல்ல மாட்டீங்க. எங்கிருந்தோ வந்தான், அது வந்ததும் தெரியாது. வேலுச்சாமியும் வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. கபிலன், நீங்க அப்படி பாக்காதீங்க. அப்படிதான் பாப்பேன். சேனல் இருக்கணும். கிளாஷ் வருஷம் பாலாஜி ரஜினி கூட வேணும்னே அவர் படத்தை கூட வேணும்னே கிளாஷ். அதான் நானும் சொல்ல வரேன். ரஜினி சாரோட எல்லா கிளாஸ் இதே பழைய பாருங்க நடந்துச்சு. மோனிஷா அண்ட் மோனாலிசா யாரு? சிம்பு தானே இது விட்டாங்க. அது மட்டுமா? இன்னொன்னு சொல்லவா? ராஜஸ்தான் கிடையாதுங்க. இன்னொரு படம் படையப்ப நான் வர இருக்கேன். நான் 95க்கு அப்புறம் வரேங்க. நீங்க உடனே 99க்கு போவாதீங்க. இல்ல ராஜஸ்தான் நினைக்கிறேன். நம்மள்தான் இல்ல அதான் சொல்லிருக்காரு. அது எல்லா கிளாஸும் பாக்காதீங்க. ஆக்சுவலா கிச்சடிங்க சேனல் இருக்கும், அதை சொல்லியிருக்காங்க. 92ல இருந்து 2002 வரைக்கும் என்னென்ன படத்தை ரஜினி சாரோட கிளாஸ் போயிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு எல்லா லிஸ்டும் அதுல இருக்கும். இந்தியன் தான் ஒரு படம் அவனுக்கு ஓடிச்சு. ஆச்சரியப்படாதீங்க. 1996ல ஜனவரி அதே பொங்கல் ரிலீஸ்ல அருவா வேலு நாசர் படம், அவர் தான் ஹீரோ. கோயமுத்தூர் மாப்பிள்ளை உங்களுக்கே தெரியும், கேட்டுங்கப்பா. கிழக்கு முகம் கார்த்திகோட படம் இறங்குது. லவ் பேர்ட்ஸ் பிரபுதேவாவோட படம். பரம்பரை
கிழக்கு முகம் பிரபு இல்ல பிரபு பிரபு கிழக்கு சிவகுமார் முகம் கார்த்திக்ங்க. இல்ல கிழக்கு பரம்பரை பிரபு. பரம்பரை வந்து பிரபு. பிரபு பரம்பரை. ஓகே. தியாகம் விஜயகாந்த் படம் இறங்குது 96ல. தாயகம் தாயகம் திரும்ப தாயகங்க தாயகமோ தியாகமா சாரி தாயகமா ரைட் ஓகே. திரும்பி பார் அப்படின்னு ஒரு படம் இளைய தளபதி சரவணன் நடிச்ச படம். உள்ளத்தை அள்ளித்தா. ஆமா அந்த படம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா நல்லா அந்த கவனிச்சீங்க. படம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரெஃபரன்ஸ். ஜனவரி 15 உள்ளத்தை அளித்தா படம் இறங்குது. கார்த்திக்கு 2 படம் இறங்குது. எங்க பொங்கலுக்கு கார்த்தியோட 2 படம் இறங்குது. அருவா வேலுவா அதுனது கிழக்கு முகமும் உள்ளத்தளித்தவும் ஒரே பொங்கல்ல 2 படம் இறங்குது ரைட்டா. அதுக்கப்புறம் அஜித்தோட படம் வான்மதி இறங்குது. உள்ளத்தளித்த சமாளிட்டுங்க. அப்புறம் மகாபிரபுன்ட்டு ஒரு படம், அது சரத்குமார் படம். மகாபிரபு எல்லா இடத்துலயுமே வந்து நான் சொன்ன 3 பேர் இருப்பாங்க. சத்யராஜ், சரத்குமார், விஜயகாந்த் இருப்பாங்க. கார்த்தியும் பிரபுவும் மாத்தி மாத்தி வருவாங்க. கார்த்தியும் பிரபுவும் மாத்தி மாத்தி வருவாங்க. கார்த்தியும் பிரபு கூட லைனா வந்துட்டு இருப்பாங்க. ரொம்ப நாளா தலைவர் ஈக்குவல் நினைச்சுன்னு இருந்தான் அவன் 2000 கூட. சரியா சத்யராஜும் சரத்குமாரும் விடவே மாட்டாங்க கிளாஸுக்கு. சத்யராஜ் சரத்குமாரும் எப்பவுமே விடுவாங்க. எப்பவுமே என்ன படம் ரிலீஸ் ஆனா வருவாங்க. இதுல எந்த படம் ஹிட் நீங்க சொல்லுங்க. இது உள்ளத்தளித்தா செம்ம பெரிய சில்வர் ஜூப்ளி. ஆமா பரம்பரை KS ரவிக்குமாரோட பரம்பரை படம் ஹிட். ஓகேவா. லவ் பேர்ட்ஸ் பீவாசோட படம் லவ் பேர்ட்ஸ்லாம் ஃப்ளாப். என்ன செம்ம பெரிய ஹிட்டுங்க. லவ் பேர்ட்ஸ் சாரி பயங்கர ஃப்ளாப். அது பயங்கர நஷ்டம். அது நிறைய செலவு பண்ணி எடுத்தாங்க. அதனால கொஞ்சம் அதிகமா முட்டு கொடுத்துட்டேன். சரி பரவாயில்ல. ஓகே. கிழக்கு முகம் ஃபெயிலியர். கோயம்புத்தூர் மாப்பிள்ளை விஜயோட படம் ஹிட்டா ஃபெயிலியரா? ஆவரேஜ். கோயம்புத்தூர் அது ஓடிச்சு. யார் அது ஆவரேஜ் சொன்னது? யாரு ஓடுனது சொன்னது? யாரு ஆவரேஜ்? அது இல்ல கபில், அது ஆவரேஜ் தான். ஆவரேஜ். சரி அப்ப கோயம்புத்தூர் மாப்பிள்ளை ஹிட்னா அப்ப வான்மதி அதே வருஷம் பொங்கலுக்கு இறங்கின வான்மதி அதுவும் ஓடுச்சு. வான்மதி வந்து 100 days ஹிட். பட் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை அப்ப நான் கேப்பனா கேட்க மாட்டேன். அதான் நான் கேக்குறப்ப ஏங்க கோயம்புத்தூர் மாப்பிள்ளை எல்லாம் விஜய் வந்து ஒரு ரேஞ்சுக்கு வந்த அப்புறம் தான் அந்த படம் பேரே வெளில தெரிய வந்துச்சு. வான்மதி அன்னைக்கு வரும்போது தெரியும். அகத்தியனோட ஃபர்ஸ்ட் படம் அகத்தியன். ஆமா அகத்தியன் ஃபர்ஸ்ட் வந்து முகவரி கொடுத்தது வான்மதி. அதுக்கடுத்து காதல் கோட்டை. ரெண்டுமே பேக் டு பேக் ஹிட் ஆகுது ரெண்டுமே. ரைட். இதுல வந்து இப்பதான் 96ல அஜித் விஜய் உள்ள சேர்றாங்க. கரெக்டா? ஆமா. வான்மதி, இந்த சிவசக்தி ப்ரொடக்ஷன்ஸ், வான்மதி, காதல் கோட்டை இதெல்லாம். இது ஆசையெல்லாம் எப்ப வந்தது? இல்ல அதுக்கு முன்னாடியே வந்து அதெல்லாம் லேட்டா தான் வந்தது. இது ஆசை எப்ப வந்தது? மேடம் ஆசை 1995 மேடம். இல்ல ஆசை வந்து வாட்ஸ்அப்புக்கும் அதுக்கும் ஒரு கேப்னு நினைக்கிறேன். ஆமா ஒரு 6 மாசத்துக்கு கேப். சரி இப்ப அடுத்தது 1997 வருவோம் பொங்கல் ரிலீஸுக்கு. தர்ம சக்கரம் KS ரவிக்குமார் எடுக்கிறார். விஜயகாந்த் ஹீரோ. இருங்க சொல்றேன். அடுத்து 20 இறங்குது. மணிரத்னத்தோட படம் பொங்கலுக்கு இறங்குது 20. அடுத்தது காலமெல்லாம் காத்திருப்பேன்னு சொல்லிட்டு விஜயோட படம் இறங்குது. அடுத்தது வந்து காத்திருந்த காதல் அப்படின்னு சொல்லிட்டு அருண் விஜய் அவரு உள்ள இன்ட்ரோ ஆகுறாரு. ஆமா அருண்குமார் படம். மின்சார கனவு உங்களுக்கு தெரியும். மின்சார கனவு பிரபுதேவா அரண்சாமி அந்த படம் உள்ள இறங்குது.
சரியான hit மின்சார அடுத்தது வந்து நல்ல மனசுக்காரன்னு சொல்லிட்டு பாண்டியராஜனோட படம் இறங்குது. அப்புறம் பெரிய தம்பின்னு சொல்லிட்டு பிரபு படம் இறங்குது. பாரதி கண்ணம்மா, அதுவும் ஃபிளாப். நல்லா கவனிச்சிங்க மக்களே, பாரதி கண்ணம்மான்னு ஒரு படம் இறங்குது பொங்கலுக்கு. சேரனோட படம் இறங்குது பாரதி கண்ணம்மா. அடுத்து 14ஆம் தேதி பொங்கலுக்கு சொல்றேன், ஓகேவா? கோபுர தீபம்னு சொல்லிட்டு படம் வருது, ராமராஜன் படம் இறங்குது. நேசம்ட்டு ஒரு படம் வருது, அஜித்தோட படம் வருது நேசம். பொங்கலுக்கு அஜித் படம் உள்ள இறங்குது, விஜய் படமும் அதே அஜித் விஜய் உள்ள இறங்குது, பொங்கலுக்கு உள்ள இறங்குது, ஓகேவா? இதுல தர்ம சக்கரம் படம் ஹிட்டா ஃபெயிலியரா? விஜயகாந்த் படம் படம் ஃபெயிலியர். படம் ஃபெயிலியர். ஓபன் பேட்டி கொடுத்துருக்காரு. ஓபனா பேட்டி கொடுத்துருக்காரு. ரைட். இப்போ கேக்குறேன் கேள்வி, நல்லா சொல்லுங்க, இருவர் ஹிட்டா ஃபிளாப்பா? ஃபிளாப் ஓட உடல, அரசியல்வாதி ஓட உடல படம். இருவர் ஃபிளாப் இல்ல, இருவரெல்லாம் ஃபிளாப். ஒன் வீக் தான் தேட்டர்ல நின்னுச்சு, ஓடவே உள்ள. ஓடலங்க, நீங்க சொல்லலாம், படத்தை பெருமையா பேசலாம். ஃபிளாப். ஓகே. காலம் எல்லாம் காத்திருப்பேன், நல்லா ஓடல. ஃபிளாப். காத்திருந்த காதல், அருண் விஜய் ஃபிளாப். மின்சார கனவு இது மட்டும் தான் ஓடி இருக்கும். மின்சார கனவு ஓரளவு ஓடிச்சுன்னு நினைக்கிறேன், பெருசாலாம் ஒண்ணும் ஓடல. அசோக் சார் என்னமோ சொன்னீங்களே, என்ன சொன்னீங்க? மின்சார கனவு பாரதி கண்ணம்மா தான் பயங்கரமா ஓடிச்சு. அந்த பொங்கலோட வின்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொங்கல்ல பெரிய லெவல்ல ஹிட் எதுன்னு பாத்தீங்கன்னா பாரதி கண்ணம்மா தான் ஹிட். அதுதான் பயங்கர ஹிட். அதுக்கு அடுத்தது வந்து, ஏன்னா தென் மாவட்டத்துல ஒரு இஷ்யூ கிளம்பிடுச்சு, அந்த இஷ்யூ எல்லாம் தாண்டி ஓடிச்சு அந்த படம். அதுக்கப்புறம் ஒரு அளவுக்கு பேரு வாங்கினது வந்து மின்சார கனவுன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, அதான் இது ரெண்டு தான் இதுவாச்சு. நல்லா ஓடுனது பாரதி கண்ணம்மா, ஓரளவு வந்து சரியான கூட்டம் மின்சார கனவுக்கு. ஆமா, அது ஏவிஎம்மோட படம், 50வது வருஷம் பயங்கரமா ப்ரொமோஷன் பண்ணாங்க. ராஜீவ் மேனன் படம், பாட்டெல்லாம் பயங்கர ஹிட். ராஜேல் வேற, பிரபுதேவா, காஜோல். ஆமா, ஃபர்ஸ்ட் படம்ல தமிழ்ல. கோபுரம் தீபம் ராமராஜ படம் ஓடல, அதெல்லாம் வந்துச்சு. நேசம் தீபம் அணைந்தது, நேசம் ஆவரேஜ். ஆமா, ஓரளவு ஓடுச்சு. நேசம் யாரு? அந்த அஜித்தும் மகேஸ்வரி. அஜித் மகேஸ்வரி, மணிவண்ணன்ல இருப்பாப்ல. ஓகேவா? அந்த பொங்கல் வின்னர் யாருன்னு பார்த்தோம்னா இவர் பார்த்திபன் தான் வராப்ல. பார்த்திபன், பிரபுதேவா, அப்படிதான் எடுத்துக்கணும் எனக்கு தெரிஞ்சு. அந்த அந்த டயத்துல வந்து சேரன் தான். அப்ப இது வரைக்கும் பாலாஜி, நீ சொன்ன மாதிரி பாலாஜி, இப்ப இந்த சத்யராஜ், விஜயகாந்த் அவங்க அப்படியே சத்யராஜ் இதுல விலகிட்டாப்புல. 2வது படம் அடி சத்யராஜ் விலகிட்டாப்புல, கரெக்டா? எப்பவுமே இவங்க ஆமா வருவாங்க, இவங்க எப்பவுமே வருவாங்க. ரஜினி சார் படம் ரிலீஸ் பண்ணாலே சரத்குமார், விஜயகாந்த். இப்ப நான் உனக்கு 1998 பொங்கலை கொண்டு வரேன். இதுல ஒன்னொன்னு பாருங்க, கார்த்திகை பிரபு செகண்ட் கேட்டகரியில வருவாங்க, 2 பேரும் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, இங்கதான் இப்ப சரியான இது நடந்திருக்கு. என்னன்னா 1998 பொங்கல்ல மூவேந்தர்னு ஒரு படம் இறங்குது, சரத்குமாரோட படம். அடுத்தது வந்து சூர்யாவோட படம் இறங்குது, காதலே நிம்மதி. சூர்யாவோட படம். அடுத்தது கிழக்கும் மேற்கும் சொல்லிட்டு ஒரு படம் இறங்குது, நெப்போலியன் ஹீரோ, நெப்போலியன் நாசர். ஓகேவா? அடுத்த முக்கியமான ஒரு படம் இறங்குது, அந்த படம் பேர் தான் மறுமலர்ச்சி, மம்முட்டி படம். நாம் இருவர் நமக்கு இருவர் சொல்லிட்டு பிரபுதேவா படம் இறங்குது, ஓகேவா? பிரபுவோட படம் பொன்மனம்ட்டு ஒரு படம் இறங்குது. உளவுத்துறைன்னு விஜயகாந்த் படம் இறங்குது. உளவுத்துறை படம் விஜய். இந்த படத்தை நான் தியேட்டர்ல பார்த்தப்பா, இப்ப நான் கையை தூக்கிடுறேன். உளவுத்துறை படத்தை நான் தியேட்டர்ல நல்லா புரிஞ்சுங்க.
மேடம் சகோதரி மேடம் உளவுத்துறை மேடம் ஹிட்டு. நான் சொல்றேன், இதுல நான் உங்களுக்கு சொல்றேன், இல்ல மறுமலர்ச்சி. ஓடிக்கு இந்த உளவுத்துறை நீங்க பொங்கல்ல என்ன ஃபர்ஸ்ட் படம் வின்னர் வந்து மறுமலர்ச்சி மறுமலர்ச்சி, அதுதான் ஃபர்ஸ்ட். ஓகேவா? ரெண்டாவது உளவுத்துறை. ஏ சென்டர் இந்த இதெல்லாம் விட்டுருங்க, இந்த சிட்டி சைட்லாம் விட்டுருங்க, கிராமத்துல உளவுத்துறை ஓடுனுச்சு. அங்க ஓடி இருக்கும். நான் படம் பார்த்தது கிராமத்துல. இல்ல கபில், நானும் இங்கேயே நான் கேள்விப்பட்டேன் அந்த படம் நல்லா தான் ஓடி இருக்கு, இங்க சிட்டி சைட்ல கூட ஓடும். விஜயகாந்தோட உளவுத்துறை படம் கிராமப்புறங்கள்ல பட்டையை கிளப்பி ஓடுனுச்சு அந்த படம். இதுல மாற்று கருத்தே கிடையாது. நான் தியேட்டர்ல பார்த்தேன். ஏன்னா எனக்கு லீவுல கூட்டு வந்தாங்க. லீவுல இங்க ஊருக்கு கூட்டு வரும்போது உளவுத்துறையை கூட்டு போய் வச்சு படம் பார்த்தாங்க. அவங்க எல்லாம் இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் படம் தான் பெரிய அளவுல பார்ப்பாங்க. பொன்மடம் விஜயகாந்த் இவன் பிரபுவோட படம் ஃபிளாப். அந்த அந்த இது இப்போ ஓடலன்னு நினைக்கிறேன். நமக்கு ஒரு வந்து ஐ திங்க் பிரபுதேவா படம் அதுவும் ஓடலன்னு நினைக்கிறேன். எஸ், இல்ல ஆவரேஜ் மூவேந்தர் பெருசா புரியல. மூவேந்தர் மூவேந்தர் பிளாப்னு சொல்ல முடியாது, ஆவரேஜ். அப்பனா அந்த பிலோ பொங்கல் ஆவரேஜ் சொன்னேன். அப்பனா அந்த பொங்கல் வின்னர் வந்து ஐயா மறுமலர்ச்சி. மூவேந்தர்லாம் ஓடலைங்கயா. மூவேந்தர் சூரியவம்சம் அப்புறம் வந்தது ஓடல. ரைட், அப்பனா இவருதான் வின்னரா பொங்கலுக்கு? மறுமலர்ச்சி தான். இல்ல மறுமலர்ச்சி தான். இவனெல்லாம் கூட சேர்க்காதீங்க. யாரு சரத்குமார் கூட ஆட்டத்துல சேர்க்காதீங்க. அதான் இப்ப விஜயகாந்த் கேண்டிடேட் போன தடவை, இப்ப இந்த தடவை விஜயகாந்த் ஏதோ ஒரு தேர்னாப்புல, அடுத்து சரக்குமாருக்கு அடுத்தது சத்யராஜ், 2 பேரும் கேட்டாங்களா பாலாஜி? ஆனா எல்லாரும் வருவாங்க, எடுத்து பாருங்க, வராம இருக்காங்க, வருவாங்க பாருங்க. இப்ப 99க்கு வரும் பாலாஜி. தி டெரரிஸ்ட் படையப்பா. பொங்கல் பொங்கல் தான் வருது. தலைவர் யாருன்னா ஆமா, ஓகே ஓகே டன். ஆமா, என்னங்க அது தி டெரரிஸ்ட் எல்லாம் பொங்கலுக்கு இறக்கி இருக்கிறாங்க. சரி, அது ஏதோ ஒரு கபிலன் ஜீன்ஸோட ஆக்சுவலா எவ்வளவு நாள் ஒரு ஸ்டார்டர்ல அது லிஸ்ட் இருக்கு, அதுல அதெல்லாம் போட்டு சரி, 98 எந்த படம் ரிசல்ட்டா இருக்கட்டும், இந்த அசுரன்ற படத்தை ரிசல்ட் நீங்க சொல்லணும். சரி, ஒரு நிமிஷம் இருங்க, நான் அதெல்லாம் முடிச்சிடுறேன். நான் ஜீன்ஸுக்கு அப்புறம் வரேன். சூரிய பார்வை அர்ஜுன் படம் ஞாபகம் இருக்கா? கண்ணாடி போட்டுக்கிட்டு கதவை திறந்த காற்றிலே, அந்த படம் சூரிய பார்வை. அடுத்தது வந்து கவுண்டமணி அந்த காமெடியில இருக்குமே. ஆமா, அதான் அதேதான். ஹவுஸ்ஃபுல்னு ஒரு படம் வருது. மறுபடியும் பார்த்திபன் பொங்கல்ல வெற்றி ருசி கண்டதுக்கு அப்புறம் மறுபடியும் தன்னுடைய படத்தை இறக்குறாப்புல, தானே இயக்கி எடுத்த படம் தான் அந்த படம் தான் ஹவுஸ்ஃபுல். அந்த படத்துல பார்த்திபன் மட்டும் இல்ல, விக்ரமும் சேர்ந்து நடிக்கிறார், நடிகர் விக்ரம். ஓகேவா? தியேட்டருக்குள்ள நடக்கும். ஆமா, ஓகே. இந்த பொங்கலுக்கு சிவாஜி கணேசனை சேர்ந்து அர்ஜுனும் சேர்ந்து இறங்குறாரு. அதுதான் மன்னவர் சின்னவர். மாயா நெப்போலியன் படம் இறங்குது. எங்க மாயான்னு ஒரு படம் ஒண்ணு வந்துச்சா? நெப்போலியன் படம், ராமநாராயணன் படம். சிட்டில தெரியாது எனக்கு, வந்தே தெரியாது. உங்களுக்கு இறங்கின படங்க இருங்க இருங்க. பொண்ணு வீட்டுக்காரன் பி வாசுவோட படம் இறங்குது. சத்யராஜ் இறங்குறாப்புல இந்த பொங்கலுக்கு. பொண்ணு வீட்டுக்காரன் சொல்லிட்டு தொடரும். அஜித்தோட படம் இறங்குது. தொடரும்னு ஒரு படம், அஜித்தோட படம் பொங்கலுக்கு இறங்குது. ஓகேவா? இப்ப இதுல வந்து 4 படம் சொல்றேன் பாருங்க. தி டெரரிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு படம் ஏதோ ஒண்ணு இறங்கிருக்கு. அது என்ன இதுன்னு தெரியல. சந்தோஷ் இவன் டைரக்ட் பண்ண படம், அது தெரியுமா? ஹாலிவுட் லெவல்ல தி டெரரிஸ்ட்னு எப்ப 1999 இங்கிலீஷ் பட டைட்டில். சூரிய பார்வை அர்ஜுனோட படம். இந்த படம் ஃபிளாப்பா ஹிட்டா? ஃபிளாப்புங்க. சரி, ஹவுஸ்ஃபுல் ஹிட்டா ஃபிளாப்பா? ஆவரேஜ் நினைக்கிறேன். அல்ல, அந்த டைம் கிட்டுங்க. ஹவுஸ்ஃபுல் ஹிட் படம் பெரிய அளவு. ஹவுஸ்ஃபுல் செம்ம ஹிட். ஹவுஸ்ஃபுல்லா அவனே வந்து பெரிய இது கலெக்ஷன் இல்லன்னா சொல்லிருந்தான். அது நேஷனல் அவார்டு வந்துச்சு. நீங்க அப்படி பாத்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல்னா சூப்பர் ஹிட்னா மகாநதினா ஹிட்னா சொல்லுவேன். சொல்லிட்டேன். வேற வேற செக்டார்ல ஓடி இருக்கும். இல்ல ஜிப்சி, ஹவுஸ்ஃபுல் வந்து நான் என்ன சொல்றேன், அந்த படம் வந்து ஃபிளாப் கிடையாதுன்றேன். ஃபிளாப் கிடையாது. பட் அதாவது பார்த்திபன் படத்துல அது ஓடிச்சு. ஆனா மத்த படத்துக்குள்ள அந்த வசூல் மலை கொட்டி அப்படி எல்லாம் கிடையாது. கம்பேர் டு இந்த பொங்கலுக்கு யாரு ஹிட்? சரி, அப்ப இந்த பொங்கலுக்கு யாரு ஹிட்? வேற என்ன படம் சொல்லுங்க. இல்ல இது ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே சப்பதான். பொண்ணு வீட்டுக்காரன்ல
ஓகேவா? எல்லாமே இதுல அப்படித்தான். அஜித் ஆமா. ஆமா தொடர் இதுதான் வருஷ பிறப்புக்கு தான் இது வந்தது, படையப்பா வந்தது. இதுல படையப்பா எப்ப திரும்ப இறங்குது? ஏப்ரல் மாசம் இறங்கி ஏப்ரல் 10. இருக்கிற தலைவன் ஏப்ரல் 10ஆம் தேதி இறங்கி இருக்கிறாப்புல. 12ஆம் தேதி என்ன படம் தெரியுமா வந்திருக்கு? மோனோலிசா என் மோனிஷா மோனோலிசா. சாரி மோனாலிசா. இருங்க, இப்பதான் மோனிஷா மைக் மோனாலிசா. யாருக்கா கோஸ்ட் கொடுத்தா கொஞ்சம் மைக் கொஞ்சம் இவன் கூட பாத்தீங்கன்னா இந்த நல்லா வேலை இருக்கும். தான் பண்ணுவான். யார் தெரியுமா? டி ராஜேந்தர் இறங்குறாரு. சிம்பு படம் மும்தாஜ் உள்ள மும்தாஜ் மும்தாஜ் மோனோலிசான்ட்டு. ஓகேவா? இதுல என்ன மோனிஷா கொடுமை கேளுங்க. மோனாலிசாப்பா. இதுல கொடுமை என்னன்னு கேளுங்க. பெரியண்ணான்னு ஒரு படம் உள்ள இறங்குது 4 நாள் கழிச்சு. விஜயகாந்த் படம் 4 நாள் கழிச்சு அப்பதான் பெரியண்ணான்னு வந்ததா ஒரு அது? படம் இறங்குது. சூர்யா கூட நடிச்சிருக்கிறாப்புல. படையப்பா எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ணி எல்லாத்தையும் காலி பண்ணுது. அதுக்கப்புறம் ஓர் இரவு சஞ்சய். ஆமா, அதுக்கப்புறம் அந்த மாசம் யாருமே படம் இறக்கலங்க. ஏங்க வாலி வந்திருக்குமேங்க 1999ல. வாலி அது மே மேல மாசம் வருதுங்க. அது மே மாசம். மே ஒரு மாசம் கழிச்சு வருது வாலி. நான் சொல்றது இல்ல ஏப்ரல். ராஜஸ்தான் இல்லையா? ராஜஸ்தான் பாருங்க. ராஜஸ்தான் அதுவும் 1ஆம் தேதி தான் இறங்குனுச்சு. மே மாசம் 1ஆம் மே தேதி. 1. அடுத்த மாசம் அது சரக்குமார் படம். அடுத்த மாசம் வாலியும் ராஜஸ்தானும். நான் பேசுற கேக்குதா? வாலியும் ராஜஸ்தானும் ஒன்னா இறங்குதுங்க. அட்டர் ஃபிளாப் அது. நான் என்ன சொல்றேன்னா வாலி ஹிட். நான் என்ன சொல்றேன், ஏப்ரல் மாசம் படையப்பா இறங்குது. 10ஆம் தேதி அன்னைக்கு இறங்குது. ஒரு மாசம் கழிச்சு தான் எல்லா படமும் இறங்குது. இல்ல கபிலன், அந்த டைம்ல எல்லாம் எப்படின்னா இந்த ஷேடோ ஹிட் ஆகும் படம். இப்போ படையப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 days வந்து ஹவுஸ்ஃபுல்லா ஓடும். அந்த படத்துக்கு வந்துட்டு படம் பார்க்க முடியலையே, அவ்வளவு தூரம் ஆட்டோ வச்சுன்னு வந்துட்டோம், பஸ் வச்சுன்னு வந்துட்டோம்னுட்டு பக்கத்து தியேட்டர்ல ஓடுற படத்தை பார்த்துட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு 70% ஆக்குபன்சில மத்த படம் ஓடும். ஓகே ஓகே. குணா படம் எப்படி ஓடின படம் தான் நிறைய படம். மகாநதியா இருக்கட்டும் சரி, இல்ல கோயம்புத்தூர் மாப்பிள்ளை, இந்த மாதிரி படம்லாம் வந்து ஷேடோ ஹிட். சதி லீலாவதி. ஓகே, சொல்லுங்க ராஜர், ஏதோ மைக்கிட்டு வந்தீங்க. இல்ல உள்ளே வெளிய பத்தி பேசிருந்தீங்களா? உள்ளே வெளிய வந்து அந்த பொங்கலுக்கு வந்து உள்ளே வெளிய வந்து அதாவது எல்லா படமும் அந்த பொங்கல் தான் வந்து ஒரு படம் கூட ஃபிளாப் ஆனது. 99 வருஷம் வந்து ரொம்ப ஒரு மோசமான வருஷம் பாரு தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு. சாரி தமிழ் பொங்கலுக்கு. எல்லா படமும் ஃபெயிலியர். சொல்லி வச்சபடி எல்லா படமும் ஃபெயிலியர். ஈவன் அஜித் படம் கூட வந்திருக்கு, எல்லா படம் ஃபெயிலியர். அதுல உள்ளே வெளியே சாரி இந்த ஹவுஸ்ஃபுல் படம் வந்து கொஞ்சம் அதாவது ஓரளவுக்கு சுமாரா ஓடின படம் வந்து ஹவுஸ்ஃபுல். அதுல பார்த்திபனுக்கு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கும் அவங்களுடைய படம். அதுல நானும் படம் பார்த்தேன். நான் அந்த டைம்ல நான் வந்து ரொம்ப சின்ன வயசுலதான் அந்த படம் பார்த்தேன். சூப்பர் படங்க. நர்வஸிங்கா இருக்கும். கடைசி நேரத்துல என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரியா இருந்தது. நல்ல படம் போட. ஆனா அந்த படம் போட. ஆனா அந்த எல்லா பொங்கல்லையும் அந்த படம் வந்து ஓரளவுக்கு ஓகேயான படம் தான் அது. கை கடிச்சுதானா தெரியாது. பட் அந்த பொங்கல் தான் எல்லா படமும் ஃபெயிலியர், ஃபிளாப் படம் 99ல. ஏன்னா அது வந்து படையப்போட வருஷம். அது அந்த வருஷத்தோட எல்லா படமும் எந்த படம் வந்தாலும் வாலியும் அது மட்டும்தான் ஆக்சுவலா பயங்கர ஹிட் ஆச்சு அந்த வருஷம். இல்ல அதான் ராஜஸ்தான் நானும் சொன்னேன். தொடரும் வந்து காதல் ரோஜாவின்னு ஒரு படம் இறங்குது. அந்த பூஜா குமார் இருப்பாங்க அந்த படம் தானே? அது ஏதோ அந்த கமலஹாசன். அதேதான் இங்கதான் கமலஹாசன் பிடிச்சாரு. அதான் ஜார்ஜ் விஷ்ணுன்னு சொல்லிட்டு யாரோ ஒரு ஆளு. அப்புறம் பொங்கலுக்கு கண்ணுக்குள் நிலவுன்னு ஒரு படம் வருது. ஃபாசில் டைரக்டர் பண்றாரு. என்ன அடுத்தது திருநெல்வேலின்னு சொல்லிட்டு பிரபுவோட படம் ஒண்ணு இறங்குது. அடுத்தது இந்த தடவை பொங்கலுக்கு வானத்தை போல படம் இறங்குது. யாரு கூட? விஜய் படம் கூட இறங்குது. ஓகேவா? இப்ப 4 படம் தாங்க ரிலீஸ். சரி, ஏழையின் சிரிப்பில் சொல்ல மறந்துட்டேன். ஏழையின் சிரிப்பில் வேற இறங்குது. சரி, இப்ப கண்ணுக்குள் நிலவு ஹிட்டா,
திருநெல்வேலி ஹிட்டா, வானத்தை போல ஹிட்டா, ஏழையின் சிரிப்பில் ஹிட்டா? வானத்தை போல வானத்தை வந்து போலதான் ஃபர்ஸ்ட். அநியாய ஹிட். வானத்தை போல அது அநியாய சில்வர் ஹிட். ஜூப்ளி. திருநெல்வேலி ஊர் கண்ணா சைடு பின்னா ஓடிச்சு ஹிட். திருநெல்வேலி. அதுக்கப்புறம் பிரபுதேவா படம் வரும். அடுத்து பிரபுதேவா திருநெல்வேலி படம். வரும். இது ஏழையின் சிரிப்பில் நல்லா தான் இருந்துச்சு படம். 3 படம் ஹிட்டுங்க. ஏழையின் சிரிப்பில் விஜய் படத்தை தாண்டி திருநெல்வேலிக்கு ஆமா. ரெண்டுமே இது ஓடுச்சு. இது கீழே இருக்கக்கூடிய சில விஜய் ஃபேன்ஸ் வந்து ட்ரிகர் ஆவானுங்க. ஆனா உண்மையிலே சொல்றேன் தம்பி, உண்மையிலே சொல்றேன், அந்த இது வருஷத்துல வந்து திருநெல்வேலி, முக்கியமா வானத்தை போல, ஏழையின் சாரி திருநெல்வேலி, ஏழையின் சிரிப்பில், இந்த ஆர்டர் வைஸ் தான் வைக்கணும். கரெக்டா? ஆமா. ஓகேவா? ஆமாமா இல்ல ஏழையின் சிரிப்பில் திருநெல்வேலி படம் வந்த திருநெல்வேலி அப்படிதான் வரும்னு நினைக்கிறேன். ஓகே. கண்ணுக்குள் நிலவு ஃபெயிலியர், கண்ணுக்குள் நிலவு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஓகேவா? கண்ணுக்குள் நிலவெல்லாம் சரி, வாஷ் அவுட். கடைசியில போடுங்க. ஓகேவா? ஆக்சுவலி நீங்க கேட்கவே கூடாதுங்க, பேசவே கூடாது இந்த படத்தை பத்தி எல்லாம். ஓகே. விஜய் ஃபேன் ரேவந்த்னு ஒருத்தர் மைக் வாங்கிட்டு மேல வந்திருக்கிறாப்புல. கேக்குதா எல்லாருக்கும்? இருங்க, நான் பக்கை கிளியர் பண்ணிட்டு வந்துடுறேன். ப்ரோ கண்ணுக்குள்ள ஃபெயிலியர் தான் ப்ரோ அந்த டைம்ல. நான் விட்டுக்கிறேன் ப்ரோ. ஆமா, இல்ல அவர் லைன் கேட்டாரு என்னென்ன லைன்ல ஓடிச்சுன்னு. ஸோ வானத்தை போல ஃபர்ஸ்ட், ரெண்டாவது ஏழையின் சிரிப்பினில, வானத்தை போல தான் நான் கிட்டு. அடுத்தது ஏழையின் சிரிப்பினில வரும். அதுக்கு அடுத்தது வந்து திருநெல்வேலி தேர்டு தான் வரும். அவ்வளோலாம் பெருசா எல்லாம் போல இங்க சிட்டிக்குலாம். எனக்கு ஏழையின் சிரிப்பில் வந்து நல்ல ஹிட் தான் பிரபுதேவாக்கு. இப்ப வந்து 2000 அடுத்து 2001க்கு போமா? என்னப்பா அது, விஜயகாந்த் கூட மோதி விஜய் படம் கண்ணுக்குள் நிலவு இப்பதான் இப்ப அடி வாங்கினது எனக்கு இப்படிதான் தெரியுது எனக்கு. கல்ட் கிளாசிங் அது. அடுத்தது வந்து 2001 தாங்க பயங்கரமான வருஷமா இருக்குங்க. சூரிய வம்சம் பத்தி சொல்லவே இல்லையா கபிலன் நீங்க? அது நடுவுல வந்தது. பொங்கல் மட்டும் தாங்க சொல்றேன். இவா பொங்கல் மட்டும் தான் சொல்றாரு. ஓ பொங்கல் மட்டும். ஜனவரி 14ஆம் தேதி நல்லா கவனிச்சுங்க, பொங்கலுக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. நீங்க அப்போ படையப்பா வந்து நடுவுல தானே வந்துச்சு. படையப்பா நீங்க எப்படி பேசுனீங்க? அது நான் கீழே போய் பார்த்தேன். ஏன்னா 1999 எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் இல்ல. படையப்பா எப்படி விட முடியும்? தமிழ் சினிமாவே புரட்டி போட்ட படம் எல்லாம் பாஷா படையப்பா எல்லாம். அப்படி சொல்லுங்க, நடுவுல கேள்வி கேட்பாங்க. இப்ப ஜனவரி மாசம் பொங்கலுக்கு ஒரு படம் இறங்குது. படம் பேரு படம் இறங்குது, தீனா. தீனா. ஓகேவா? 2001 சொல்றேன் பொங்கலுக்கு. இன்னொரு படம் இறங்குது, ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு படம் இருக்கு. தீனா வந்து சோலோவா சம்பவம் பண்ணதுங்க. ஓகேவா? இதுல இன்னொரு கொடுமை கேளுங்க. என் தலைவன் உள்ள இறங்கி இருக்கிறாப்புல பாருங்க, லூட்டி. நம்ம சத்யராஜ் உள்ள இறங்கிறாப்புல. அந்த இதான் லூட்டி வேணான்றது. அந்த டைம்ல வந்த கிரிஞ்சு படம் அது. இதுல வந்து ராமநாராயணன் விட மாட்டாப்புல. ராமநாராயணன் உள்ள இறங்கி என்னடா நானும் இறக்குறேன்டா சொல்லிட்டு இந்த ரம்யா கிருஷ்ணன் வச்சு படம் பண்ணாங்க. காளிகாம்பாள் நாகேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா கிருஷ்ணன் யானைக்கு சட்டை போட்ட படம். இதுல இன்னொரு மேட்டர் நல்லா கேளுங்க. விஜயகாந்த் படம் உள்ள இறங்குது. படம் பேரு வாஞ்சிநாதன். ஆமா, அந்த டைம்ல செகண்ட் பிளேஸ் வந்துச்சு. அதான் இன்னொரு பேர்ல சொல்லிட்டு இருந்தேன். செகண்ட் ஸ்பேஸ் அந்த டைம்ல செகண்ட் அதான் வந்துச்சு. ஓகே சரி, இப்ப சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி சொல்ல முடியும்? நீங்க தான் சொல்லலாம். நீங்க தான் சொல்லலாம். தீனா ஃப்ரெண்ட்ஸ். வாஞ்சிநாதன் ஆவரேஜ் தான். ஆனா அது இப்ப கிராமப்புறங்கள்ல தான் ஒண்ணுச்சு. விஜயகாந்த் படம் எப்பவுமே கிராமப்புறங்கள்ல பிடிச்சிரும். ஒரு ஒண்ணு பண்றோம். ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் வந்து விக்டரி யாரு? தீனாவா, ஃப்ரெண்ட்ஸா, லூட்டியா, நாகேஸ்வரியா, வாஞ்சிநாதனா? ஊருக்கே தெரியுமே. இங்க பாருங்க, சந்தேகமே வேணாம். தீனா வின்னர்னு ஊருக்கே தெரியும். வாஞ்சிநாதன் எப்படி செகண்ட்னு சொன்னது யாருன்னா, சொல்லிடுறேன். செகண்ட் வாஞ்சிநாதன் ஏன் சொல்றேன்னா, ஃப்ரெண்ட்ஸ் பட ப்ரொடியூசர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து சொல்லுவாரு சூப்பர் ஹிட்னு அந்த லிஸ்ட்ல சேர்ப்பாங்க. அண்ணா இருங்கண்ணா, இந்த படம் இவர் எடுத்தார் இல்லையா, ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்ட்ரிபியூட்டரோ ப்ரொடியூசர் வந்து சொல்லுவாரு. அந்த டைம்ல வாஞ்சிநாதன் செகண்ட் போச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ். டவுட் இருக்கா? தப்பா சொல்றேன். அமைதியா இருக்கீங்க. நான் பேச கேக்குதா?
அவருக்கு கேட்கல, ஜிப்சி பேசுற செல்வமணியன் கேட்கல. ஜிப்சி ஆ சொல்லுங்க ஜிப்சி. வாஞ்சிநாதனோட முடிச்சு படம் வாஞ்சிநாதனோட சாரி ஃப்ரெண்ட்ஸோட ப்ரொடியூசர் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு. நான் வேணா மேலே கொஞ்ச நேரம் ஷேர் பண்ணுறேன். அவர் சொல்லுவார் வாஞ்சிநாதன் தான் அந்த டைம் ஃபர்ஸ்ட் தீனா, கேட்கவே அடுத்தது இல்லையா வந்து அவர் பேசுறது? செகண்ட் வந்து வாஞ்சிநாதன், செல்வமணியன் தேர்டு தான் நீங்க நம்ம வர முடிஞ்சுச்சு கேட்கலன்னு அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சொல்லுவார். ரிலீவ் ஆயிட்டா ஜாயின் பண்ணுங்க. அவர் பேசிட்டு இருக்கிறாரு. சொல்லுங்க ஜிப்சி. ஃப்ரெண்ட்ஸ் தான் தேர்டு வந்துச்சு. வாஞ்சிநாதன் செகண்ட் சொன்னதே ஃப்ரெண்ட்ஸோட ப்ரொடியூசரும் டிஸ்ட்ரிபியூட்டர் தான் சொன்னது. இது இன்டர்வியூவே அவர் மலையாளத்துலாம் பேசுவார் அவர் ஆக்சுவலாக. இல்ல தெரியும், சித்திக்கு தெரியும். ஆனா இந்த படம் இப்ப இந்த பொங்கல்ல இதான் ஃபர்ஸ்ட் நேரடியா கிளாஷ். ஃபர்ஸ்ட் அந்த சித்திக் பழைய வந்து டைரக்டர், நான் சொல்றது ப்ரொடியூசரை பத்தி சொல்றேன். இல்ல நான் ஹீரோவா சொன்னது விஜய் அஜித் அப்படின்னு சொல்றது. ஓகே 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 ஓகே. இன்னொன்னு ரெண்டு பேரும் விஜயும் சூர்யாவும் ஒரு பக்கம், அப்புறம் மியூசிக்ல அப்போ வந்து இவனை விட ராஜா பெரியாள் அந்த பக்கம் அந்த டேக்ல வந்துச்சு. தீனாக்கு முன்னாடி யுவன் சங்கர் ராஜாக்கு எதுவுமே ஹிட் கிடையாதுங்க. அவர் வந்து அன்லக்கி மியூசிக் டைரக்டர்னு சொல்லி ஒதுக்கி வச்சாங்க. தீனா தான் அவர் ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் ஹிட் கொடுத்த படம் வந்து தீனா தான். தீனாவோட கேசட் ஹிட்ல தான் அடுத்தது வந்து துள்ளுவதை இளமை கேசட்டே பத்திக்கிட்டு போச்சு. தனுஷ்காலாம் போல யுவன் சங்கர் ராஜா தீனா பாட்டு ஹிட்டாலேயே அடுத்த பாட்டு உடனே விட்டாங்க. ஒரு யமஹா பைக்கில் 4 பசங்க ஸ்கூல் பசங்க நிற்கிற மாதிரி இருக்கும், அந்த கேசட் விட்டாங்க. 1 மந்த்ல என்னவோ விட்டாங்க. துள்ளுவதை இளமை கேசட்டு அப்படி ஓடிச்சு. ஆடியோ ரிலீஸ் ஆமா. ஆகி 1 இயர் கழிச்சு 2001 பொங்கல் வின்னர் வந்து தீனா சார். ஆமா தீனா 2001 தீனா அப்படிதான் வரும் இல்லையா? ஃபர்ஸ்ட் இடம் அப்படின்னு தீனாக்கு தான் வருது. 2002 பொங்கலுக்கு ஒரு படம் உள்ள இறங்குது. இப்ப அத பாருங்க. இப்ப அல்லி அர்ஜுனன் மனோஜ் பாரராஜா பையன், அதான் பாரராஜா பையன் அழகி, தங்கர் பச்சானோட அழகி இறங்குது பொங்கலுக்கு. ஓகேவா? அடுத்தது பம்மல் சம்மதம் அந்த படம் இறங்குது. கமலஹாசன், உலக நாயகனோட கமலஹாசன் படம் உள்ள இறங்குது. ஓகேவா? அப்புறம் புன்னகை தேசம், இருங்க, புன்னகை தேசம் சொல்லிட்டு ஒரு படம் உள்ள இறங்குது. ஓகேவா? அப்புறம் ரெட்டுன்னு ஒரு படம் இறங்குது, அஜித்தோட படம். ஓகேவா? அடுத்தது சத்யராஜ் படம். வருஷம் என் தலைவன் உள்ள இறங்கிறப்பல பாலாஜி இந்த சத்யராஜ் அடங்கவே மாட்டான் போல இருக்கு, விவரமான ஆளுன்ட்டு ஒரு படத்தோட உள்ள இறங்கிட்டான். அவங்க எப்பவுமே ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஆள் இருப்பாங்க. மும்தாஜ் விவேக்கு மும்தாஜ் விவரமான ஆள். இப்ப இந்த படத்துல எந்த படம் அதிகமா ஹிட் ஆச்சு? ஓப்பனா சொல்லுங்க. இந்த படம் எனக்கு தெரியும், இதுல வந்து எது பெரிய லெவல் ஹிட் ஆச்சுன்னு எனக்கு தெரியும். புன்னகை தேசம் ஓடிச்சு. அல்லி அர்ஜுனா ஃபெயிலியர். இல்ல ஓவராலா பாத்தீங்கன்னா ஓவராலா ஹிட்னா அழகி. ஆக்சுவலா அழகி கரெக்ட். ஓப்பனிங் பாத்தீங்கன்னா நாங்க தான் ஃபர்ஸ்ட் 3 days நாங்க தான் ரெட் தான். அழகி பொங்கலுக்கு வந்தது. ஆமா இல்ல ரெண்டு படம் புன்னகை தேசம் நல்லா ஓடுச்சு. அழகி புன்னகை ரெட்டும் பம்பல்கே சம்பந்தம் ஒரே டைம் வந்தது. இது நினைக்கிறேன் பம்பல்கே சம்பந்தம் இல்ல பாலாஜி, ஜனவரி 14 4 படமும் ஒரே நாள்ல இறங்குச்சு பாலாஜி. 5 படம். ஓகே ஓகே சரி. பம்மல்கே சம்பந்தம் இங்க தியேட்டர்லாம் போய் பார்த்தேன். நீங்க வந்து யாராவது ஓப்பனிங் வந்து இங்க ரெட்டு கொடுத்தாலும் படம் வந்து பெரிய லெவல்ல தியேட்டர்ல நின்னு ஓடி எல்லாருக்கும் வந்து பேரு ஒண்ணு இது பண்ணது அழகி படம். அது நான் பார்த்தேன் பம்மல்கே சம்பந்தம் தியேட்டர்ல போய். ஓகேவா? பம்மல்கே சம்பந்தம் ஓடவே இல்ல, காமெடி படம் அப்படின்னு சொல்லி இப்பதான் உள்ள இறக்கி விட்டது. அந்த படம் எனக்கு தெரிஞ்சு 3வது இடத்துலதான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அந்த படம் அப்படிதான் நினைக்கிறேன். எஸ், இந்த படம் தென்னாலிக்கு அப்புறம் படம் தென்னாலிக்கு அப்புறம் வந்த படம். இது வந்து